ஹாய் ஐஸ், இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான மூவி பார்க்க போகிறோம். வாங்க டிலே பண்ணாமல் ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸ்டார்டிங்கில் நம்மளோட ஹீரோயின் லின்சியை தான் காமிக்கிறாங்க. அவங்க நல்லா ரெடியாகி அங்கே வெயிட் பண்ணிகிட்ருக்கா. அந்த சைடில் பார்த்தா யாவன் ஒரு பொண்ணுமே அங்கே வெயிட் பண்ணிகிட்ருக்கா. ஸோ நம்ம ஹீரோயின் சொல்கிறா, நான் வந்து இப்போ நாவல் வேலைக்குள்ளே வந்திருக்கேன்னு சொல்லிட்டு. ஸோ ஹீரோயின் ரிபான் ஆகி அந்த கேரக்டருக்குள்ளே வந்திருக்கா. யாவ் வந்து நல்ல பணக்கார வீட்டு பொண்ணு அப்படின்றத சொல்லிட்டேக்கா. இந்த நாவலோட ஹீரோயினே அவ தான் சொல்லிட்டு குழந்தைங்க மிஸ் ஆகிருந்திருக்காங்க. ஸோ ரெண்டு ஃபேமிலியுமே இன்னைக்கு கூப்பிட்றதுக்காக வர்றாங்கன்னு சொல்லிட்டு ஹாப்பி ஆகிட்டு ஹீரோயின் அங்கே நின்றுட்டு இருக்கும்போது பார்த்தாங்க ஜியாங் ஃபேமிலி அங்கே ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு ஹீரோயின் இடித்து தள்ளி விட்டுட்டு வேமாங்க நம்ம யாவ்கிட்ட போய் அங்கே ரொம்ப எமோஷன் ஆகிட்டு இருக்காங்க. அவங்க சொந்தக்காரவங்க எல்லாருமே வந்து சந்தோஷமாக அங்கே பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ ஹீரோயின் ஜி ஃபேமிலியை சேர்ந்தவ பிரதர்ஸுமே ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு அவளுக்காக கிஃப்ட்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்க. இந்த கிஃப்ட்ஸை நீ தூக்க வேணாமா, நாங்களே கையில் வச்சுக்கிறோம், உனக்கு கையெல்லாம் வலிக்கல அப்படின்ட்டு சொன்னதும் அவளுக்கு அதை கேட்டுட்டு பயங்கரமாக நான் எமோஷனல் ஆகிட்டு, அம்மா நான் உங்களை ரொம்ப மிஸ் பண்ணிட்டு இருந்தேன்னு சொல்லிட்டு ஹக் பண்ணிவிட்டு அழுகிற மாதிரி ட்ராமாலாம் பண்ணுறா. ஹீரோயின் அதெல்லாமே பார்த்துட்டு இந்த உலகத்தில் வந்து யாராச்சும் வந்து உண்மையிலே லவ் பண்ணிட்டு இருக்காங்களா, இந்த மாதிரி சும்மா இந்த நாவலுக்குள்ளே வேணால் இதெல்லாம் நடக்கும் அப்படின்றத சைட்டு அவள் யோசிக்கிறா. பட் இதிலெல்லாம் இருந்து நான் தூரமாகவே விலகி இருக்கணும்னு சொல்லிட்டு யோசிக்கிறா. பட் எனக்கு ஒரு விஷயம் மட்டும் நல்லாவே புரிஞ்சுக்குச்சு. இதில் அவள் தான் ஹீரோயின், நான் வந்துட்டு செத்து போயிடுவேன்ல, நான் அப்படின்னா வந்து என்னை பாதுகாக்க நான் வந்து டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிக்கிறது தான் நல்லதுன்னு சைட்டு அவள் யோசிச்சுட்ருக்கா. அவங்க ஜியாங் ஃபேமிலி வந்து இந்த சைனாலே டாப்பியாக இருக்கிற ஒரு பெரிய பணக்கார குடும்பம்னு சைட்டு பேசுகிறாங்க. ஸோ அங்கே யாவ் அதை பார்த்துட்டு ஹீரோயினை டீஸ் பண்ணிட்டு இருக்கா. பாவம் உனக்கு, நீ வந்துட்டு என்ன பண்ணுவ அப்படின்ற சைட்டு இன்சல்ட் பண்ணதுமே அப்போ ஹீரோயின், எதுக்காக நீ இப்போ ஓவராக பில்டப் பண்ணிட்டு இருக்க, இப்போ அவங்களாம் வந்துட்டாங்கன்றதுக்காக இவ்வளோ தூரத்துக்கு நீ பேச வேண்டிய அவசியம் கிடையாது, நானுமே என்னோட வீட்டுக்கு போக போகிறேன்னு சொல்லிட்டு இருக்கா. அதை கேட்டுட்டு உனக்கு கூப்பிடவே ஆள் வரலையேன்னு சொல்லிட்டு பேசும்போது பார்த்தா கார் வந்துடுது. அதுலேருந்து அவங்க அம்மா அங்கே இறங்குறாங்க. அவங்களோட நேம் வந்து லீமா. அவங்க பார்க்க ரொம்ப அவங்க பியூட்டிஃபுல்லாக இருக்காங்க. ஹீரோயின் அதை பார்த்துட்டு பயங்கரமான ஹாப்பி ஆகிட்டு கண்ணெல்லாம் க்ளோஸ் பண்ணிவிட்டு அங்கே வெயிட் பண்ணிட்டுருக்கா. வந்ததுமே ஆசையாக அவங்க ஹக் பண்ணிக்குவாங்கன்னு சொல்லிட்டு பட் அவங்க பார்த்தா அங்கே வேலைக்கு அங்கே போனதுமே ஹீரோயின், அம்மா நீங்கள் எங்கே போயிட்டுருக்கீங்க, நான் தான் உங்களோட பொண்ணு அப்படின்றத சொன்னதும் அதை கேட்டுட்டு நீ தான் நான் என் பொண்ணுன்னு சொல்லிட்டு அங்கே கேட்டதும் அங்கே அந்த யாவுக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. என்னடா கண்டுக்க முடிய மாட்டாங்கன்னு பக்கத்தில் அங்கே பட்லர் இருக்கவுமே நீங்கள் தான் என்னோட அப்பாவான்னு சொல்லிட்டு அவள் கேட்டா. ஐயோ மேடம் நீங்கள் என்ன சொல்லிட்டு இருக்கீங்க, நான் பட்லர்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு அவளுக்கே ரொம்ப அசிங்கமாக போயிடுது. அப்போ அங்கே அந்த உடனே அப்பா கூட யாருன்னு தெரியல இவளுக்கு, இவ்வளோ அப்பா லவ்வே பண்ணலை, அதனால தான் நான் ஃபேமிலியிலேருந்து கூப்பிட வராமல் இருக்காங்க அப்படின்ற சைட்டு இன்சல்ட் பண்ணதுமே ஃபீல் பண்ணணும்னு எந்த அவசியமே கிடையாது, நான் இப்போ ரொம்பவே வந்துட்டு ஹாப்பியாக தான் இருக்கேன் அப்படின்றத அவள் சொல்கிறா. பட் உன்னோட குடும்பம் வந்து பேங்க்ரப்ட் ஆகி போயிடுச்சுல்ல, அதனால தான் நீ இங்கே வந்திருக்க, இல்லைன்னா இந்த குடும்பத்தை திரும்பி கூட நீ பார்த்துருக்க மாட்டேல, எனக்கு உன்னை பற்றி நல்லா தெரியும்ல அப்படின்ற சொன்னதும் அதை கேட்டுட்டு உடனே அம்மா இவ என்னென்ன மாதிரி என்னை பேசிகிட்டு இருக்கா அப்படின்ற சொல்லிட்டு அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணதுமே உடனே அவங்க பிரதர் கோவமாயிட்டு, என்ன தெரியும் தான் நீ என் சிஸ்டர்கிட்ட இந்த மாதிரி பேசுவேன்னு சொல்லிட்டு அங்கே வாய்ஸ்லாம் ரைஸ் பண்ணிட்டு வந்துட்டுருக்கான். அப்போ அங்கே அதை கேட்டுட்டு அங்கே லீமா ரொம்ப கோவமாயிடுறாங்க. நீ என்ன தைரியம் தான் என்னோட பொண்ணுகிட்ட இந்த மாதிரி பேசுவ, உனக்கு அவ்வளோ தைரியம் இருக்கா, அவள் ஜி ஃபேமிலியோட சேர்ந்தவன்னு சொன்னதும் அவங்க அம்மா ரொம்ப பயந்து போயிட்டு நீ வாய் முடிட்டு பேசாமல் விடுறா, அவங்க கூடலாம் சேர்ந்து நம்மளால் ஃபைட் பண்ண முடியாது அப்படின்ற சொல்கிறாங்க. ஸோ பிறகு அங்கே பேசிகிட்டு இருக்கும்போதே அவங்க பாட்டு காரில் கிளம்பி போனதுமே ஹீரோயின் விழுந்தடிச்சு அங்கே பேக்கெல்லாம் தூக்கிட்டு ஓடுறா. காரை தட்டிட்டு அம்மா நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, என்னை விட்டுட்டு போகிறீங்கன்னு சொன்னதும் ஐயோ நான் மறந்து போயிட்டேன், நீ வா காருக்குள்ளேன்னு சொல்லும்போது அந்த பேக்கை நான் தூக்கிட்டு வராத போட்டுட்டு வந்துடு அப்படின்ற சொன்னதும் சரி ஓகேன்னு சொல்லிட்டு அந்த பேக்கை அங்கே கீழே வச்சுட்டு ஐயோ பாய்ப்பா நான் உன்னை கூட்டிகிட்டு போக முடியாதுன்னு சொல்கிறா. ஃபீல் பண்ணுறாளான்னு பார்த்தா ஓங்கி ஏற்றி தள்ளி விட்டுட்டு சிரிச்சுட்டு அங்கே போகிறா. அந்த சைடில் போயிட்டு இருந்தா பெரிய பெரியங்க கட்டிடங்கள்லாம் இருக்குது. அதை பார்த்துட்டு அவள் ரொம்ப சந்தோஷமாயிட்டு பெரிய பணக்காரவங்க எல்லாருமே இங்கே தானே பார்ட்டி வைப்பாங்க, அப்போ என் ஃபேமிலியுமே இங்கே இருக்குமா, நான் இதெல்லாமே பார்க்கலாமான்னு சொல்லிட்டு அவள் யோசிச்சுட்டு போகிறா. அவங்க அம்மா சொல்கிறாங்க நீ நினைக்கிற மாதிரி உங்கள் அப்பாவுக்கு எனக்குமே லவ் மேரேஜ் எல்லாம் கிடையாது, ரெண்டு பேத்துக்குள்ளே அவ்வளோ தூரத்துக்கு அண்டர்ஸ்டாண்டிங் கிடையாது, உனக்கு பிரதர்ஸுமே இருக்காங்க, அவங்ககிட்ட அந்த நீ டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிக்கிறணும், ஜி ஃபேமிலியை சேர்ந்த எல்லாருமே ரொம்ப நல்லவங்களும் கிடையாது, நீ விலகே இருக்கணும் அப்படின்றத சொல்லிட்டு ஏகப்பட்ட அட்வைஸ் கொடுக்குறாங்க. ஸோ வீட்டுக்குமே அதுக்கப்புறம் அங்கே கூட்டிகிட்டு போயிடுறாங்க. ஸோ உள்ளே வந்ததுமே பார்த்தா அங்கே ஒரு பாட்டு அங்கே வந்து கிட்டக்கு வர மாதிரி இருக்கா. அவள் பயந்து போயிடுறான். அவங்க அம்மாவுக்கு பின்னாடி நின்றுக்கிறா. பார்த்தா அவங்களோட செகண்ட் பிரதர் ஹான் வந்து அவங்க அப்பாட்ட அங்கே பயங்கரமாக சண்டை போட்டுட்ருக்கான். எனக்கு ப்ராப்பர்ட்டிஸை நீங்கள் என்னோட பேரில் எழுதி கொடுக்கலன்னா நான் இந்த வீட்டவே ரெண்டாக்கி உடைச்சிருவேன், நான் அதுக்கப்புறம் சூசைட் பண்ணிக்குவேன்னு சொல்லிட்டு மிரட்டினதும் சாவுறதுனா வா எல்லாருமே சேர்ந்து சாவலான்னு சொல்லிட்டு அங்கே பேசினதும் அதை கேட்டுட்டாங்க. ரொம்பவே ஹாப்பி ஆகிட்டு அவளுக்கு சிரிப்பு வந்துடுது. ஸோ அப்பாங்க நான் இது எல்லாத்தையுமே போட்டு உடைப்பேன்னு சொல்லிட்டு
கிடைக்க போனால் அங்கே ஒருத்தர் கூலாக உட்காந்து புக்கு படிச்சுட்டு இருக்கான். அவன் தான் அவங்களோட ஃபஸ்ட்டு பையன், பேர் வந்து லியாங். அப்போ அங்கே நம்ம லீமா ரொம்ப கோவமாயிட்டு, டே அறிவு கட்டவனை என்னடா பண்ணுறேன்னு சொன்னதும் அவ்வளோதான், வாய்ஸை கேட்டதுமே பயந்து போயிட்டு அவன் பேசாமல் அங்கே வச்சுடுறான் அந்த பாட்டை. நம்ம ஹீரோயின் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு அவங்க அப்பாங்க வந்ததுமே, நீ தான் லிங்ஸியான்னு சொல்லி கேட்டதுமே, ஆமாப்பா நான் தான் சொல்லிட்டு அவங்க ஆசையாக பேசுகிறா. பட் அவர் வந்து பெருசாக ரியாக்ஷன் எல்லாம் கொடுக்கல. அதை பார்த்துட்டு அவளுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அப்போங்க லீமா இந்த ஃபேமிலி அப்படி தான் அப்படின்றத அவள் சொல்கிறா. பிறகு அங்கே இதான் உன்னோட ஃபஸ்ட்டு பிரதர் லியாங்னு சொல்லி இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சதும் அவன் வந்து ஏதோ கஷ்டப்பட்டு ஒரு சிரிப்பு சிரிச்சுட்டு பேசாமல் அவனுமே ரொம்ப அமைதியாகிடுறான். அதை பார்த்துட்டு அவளுக்கு ரொம்ப வியர்டாக இருக்குது. இதான் உன்னோட செகண்ட் பிரதர் ஹான் அப்படின்ற சொல்லி இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சதுமே அதுக்கு அவன் ரொம்ப கோவமாகி போயிட்டு, நீ வந்து என்ன தைரியம் தான் இப்படி வந்து என்ன செகண்ட் பிரதர்னு கூப்பிடுவேன்னு சொல்லிட்டு பில்லோ விட்டு அடித்ததுமே ஹீரோயின் பார்த்தா பதிலுக்குங்க பில்லோ ஊற்றிக்கி அடிச்சிடுறா. அவன் கீழே போய் விழுந்ததும், என்ன தைரியம் தான் நீ என் மேலே கையை வச்சிருப்ப, என்னை பார்த்தாலே ஊரே பயப்படும், நீ என்னவே அடிப்பேன்னு சொல்லிட்டு அடிக்க வந்ததும் அவ்வளோதான் அங்கே லீமா பயங்கரமாக போட்டு அடின்னு அடி வெளுத்து விட்றாங்க. அதை பார்த்துட்டு ஹீரோயினுக்கு பயங்கரமான சிரிப்பு வந்ததுமே இவங்க கோவமாயிட்டு திரும்பி முறைச்சதும் அவங்க ஹஸ்பண்டுக்கு அதை பார்த்துட்டு அங்கே ரொம்பவே இம்ப்ரெசிவாக இருக்குது. அப்படியே லீமா அங்கே அவங்க ஹஸ்பண்டை பார்க்குறாங்க. பட் அவர் பார்த்தா ரொம்ப அமைதியாகிடுறாரு. ஐயோ கடவுளை, என்ன இந்த குடும்பம் சரியான பைத்தியக்கார குடும்பமாக இருக்கேன்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப பயந்து போயிடுறா. அப்போங்க லியாங், இதுக்கப்புறம் நான் இங்கே இருந்தால் எனக்குமே சேர்த்து அடி விழுகும்னு சொல்லிட்டு ரூமுக்கு போகலான்னு பார்க்குறான். ஹீரோயின் அவனங்க பார்த்துட்டு, இவன் தான் என்னோட ஃபஸ்ட்டு பிரதர், பட் இவன் வந்து குடும்பத்தையும் நாசமாக்கி இவனும் நாசமாக போயிடுவான் அப்படின்றத சொல்லிட்டு யோசிக்கிறா. இது என்னோட செகண்ட் பிரதர், உருவம்பெல்லாம் இழுத்துமே கடைசியில் இவன் நிலைமை மோசமாக போச்சு. அதுக்கப்புறம் என் பேரண்ட்ஸுமே ஒன்றும் இல்லாமல் போயிட்டாங்க. ஐயோ கடவுளே, திரும்ப நான் அனாதையாக போயிடுவேனா, இந்த பைத்தியக்கார குடும்பத்தில் நான் ஏன் வந்து மாட்டிக்கணும்னு சொல்லிட்டு அவள் ஒரு பக்கம் ஃபீல் பண்ணிச்சேக்கா. ஸோ எல்லாரும் போனதும் அப்போங்க நம்ம ஹான் வந்து ஹீரோயினை மிரட்டுறான். நான் வந்துட்டு உன்னை ஒரு வழி பண்ணிடுவேன், நீ என்னவே அடிச்சான்னு சொன்னதுமே அதையும் பார்த்துக்கிறேன்டான்னு சொல்லிட்டு ரொம்ப கோவப்படுறா. ஸோ அப்போங்க நேனியை கூப்பிட்டு ரூமுக்கு கூட்டிகிட்டு போக சொல்கிறாங்க. அங்கே கூட்டிகிட்டு போனால் அந்த லேடி கையை பிடிச்சவங்க வந்துட்டு டைட்டாக அமுக்குனதும் ஹீரோயின் கோவமாயிட்டு, நீங்கள் என்ன பண்ணிட்டுருக்கீங்க, எனக்கு ரொம்ப பெயின் ஆயிட்டுருக்கு அப்படின்ற சொன்னதும், இந்த வீட்டில் நீ ஒரு அவுட் சைடர் தான், அதில் ஞாபகத்தில் வச்சுக்கோ, நான் என்ன சொல்கிறேனோ அதை கேட்கணும்னு சொல்லிட்டு மிரட்டினதுமே அப்போ ஹீரோயின், ஹலோ நான் இந்த மீட்டோட யங் லேடி, அது உனக்கு ஞாபகம் இருக்கான்னு சொல்லி கேட்டதும் அவங்க, நான் வந்துட்டு உன்னை சும்மா மட்டும் விட மாட்டேன், என்கிட்ட எதிர்த்து பேசினேன், நான் சொல்கிறத கேட்டு நடக்கலைன்னா இந்த வீட்டை விட்டு உன்னை துரத்தி விட்டுருவாங்கன்னு சொல்லிட்டு மிரட்டுறாங்க. ஸோ ஹீரோயினை ரூமுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு குளிச்சு ரெடியாகுன்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ அவளுக்கு ஒரு இசை ஞாபகம் வருது. அந்த நாவலில் அந்த பொண்ணுங்க வீட்டுக்கு வந்ததுமே இந்த லேடி ரொம்ப அங்கே கொடுமையெல்லாம் படுத்தி இருந்திருக்காங்க. பட் இந்த டைம் அப்படி எனக்கு நடக்க விட மாட்டேன்னு சொல்லிட்டு அவள் யோசிக்கிறா. அப்போ அங்கே எக்ஸ்பென்சிவான ஜுவல்லரிஸ் எல்லாமே இருக்குது. அதெல்லாமே பார்த்துட்டு அவள் ரொம்ப ஹாப்பி ஆகிடுச்சேக்கா. அப்போ இந்த நீ ஃபஸ்ட்டு நீ போய் மரியாதையை குளிக்கிறியா இல்லையா அப்படின்ற சொல்லிட்டு பிடிச்சவங்க உள்ளே தள்ளி விடுறாங்க. திரும்பி வந்து பார்த்தா அவள் பார்த்துட்டு இருந்தா அந்த டைமண்ட் அங்கே இல்லை. அதை பார்த்துட்டு அவங்க வேமாங்க இருந்து போனதுமே, இப்போ மரியாதையை நீங்கள் எடுத்துகிட்டு போகிற இந்த டைமண்டை கொடுத்துருங்கன்னு சொன்னதும், நீ என்ன பேசிகிட்டு இருக்க, நான் அப்படி போய் திருடுவேன், நான் இத்தனை வருஷமாக அந்த வீட்டில் வேலை பார்த்துட்ருக்கேன் அப்படின்ற சொன்னதும், இப்போ அங்கே நீங்கள் கொடுக்கலன்னா பார்த்துக்கோங்கன்னு சொல்லிட்டு மம்பு பண்ணி பிடிச்சி இழுக்கிறா. அது கீழே விழுந்து உடஞ்சி போனதுமே பயங்கரமாக அழுதுட்ருக்கா. என்னோடது உடஞ்சி போச்சுன்னு சொல்லிட்டு அதை பார்த்துட்டு அவங்க கோவமாயிட்டு, நீ இப்போ எதுக்காக இப்போ வந்து அழுதுட்ருக்க, இந்த மாதிரி இங்கே இருக்கிற வேலையை பண்ணக்கூடாது, ஒழுக்கமாக இருந்துக்கோன்னு சொல்லிட்டு கோவப்பட்டதுமே, நீங்கள் என்ன தெரியும் தான் இப்படி பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு அவங்க உடனே அவங்க பயங்கரமாக அழுது பெரிய ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. என்னை அடித்து தள்ளி விட்டுட்டா அது இதுன்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ பார்த்தாங்க ஹீரோயினோட அம்மா அங்கே லீமா வந்துடுறாங்க. என்னாச்சு அப்படின்ற சொல்லிட்டு கேட்டதுமே, எத்தனை வருஷமாக நான் ஒர்க் பண்ணிட்டுருக்கேன், உங்கள் பொண்ணு என் மேலே இப்படி திருட்டு பழியை போடுறான்னு சொல்லிட்டு பேசினதும் அதை கேட்டுட்டு அவங்க ரொம்ப கூலாக ஹீரோயின்ட்ட, என்னாச்சுன்னு நீ இப்போ சொல்லு, நீ உண்மையை சொல்லலைன்னு வச்சுக்கோமே உன்னை நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்ற சொன்னதும் ஒரு பக்கம் பயமாக இருக்குது. அம்மா இப்படி நான் வச்சிருந்த இந்த டைமண்ட் காணும், இவங்க வந்து எடுத்துகிட்டு போனாங்க, கேட்டால் இல்லைன்னு சொன்னாங்க, கீழேயுமே உடிஞ்சு அதை உடைய வச்சுட்டாங்கன்னு சொன்னதோ அதை கேட்டுட்டு, நான் எதுவுமே பண்ணலை மேடம், இத்தனை வருஷமாக நான் ஒர்க் பண்ணிட்டுருக்கேன், நான் அப்படி எதுவும் பண்ணுவேன்னான்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உங்கள் பொண்ணு தான் என்னை போட்டு அடித்து அசிங்கம் பண்ணிட்டான்னு சொன்னதுமே அவங்க பார்த்தா அங்கே அங்கே போய் உட்காந்துடுறாங்க. ஹீரோயின் அவ்வளோதான் பயங்கரமான கோவமாயிட்டு, ஏன்னா நான் இப்போ ப்ரூவ் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு போட்டு அவங்கள பயங்கரமாக அடி வெளுத்து விட்றா. உன்னைனா நான் பிடிச்சி தள்ளி விட்டேனா இல்லை முடிய பிடிச்சி அடிச்சு இழுத்தனா, போட்டு குடும்பப்படுத்தினேன்னு எங்கள் அம்மாட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு வேணுக்குனே ஒரு முத்து எடுத்து அங்கே போட்டு விட்றா. அப்போ அங்கே பட்லர்கிட்ட நீங்கள் வேணால் செக் பண்ணி பாருங்கன்னு சொன்னதும் அந்த முத்து கிடைச்சதுமே அதை பார்த்துட்டு அங்கே ரொம்ப ஷாக்காகி போயிட்டு, ஐயோ மேடம் நான் எதுவுமே எடுக்கலை, உங்கள் பொண்ணு வேணுக்குனே பண்ணியிருக்கான்னு சொன்னதும் அப்போ அங்கே கைப்பிடியே பிடிச்சாச்சு, நீ இப்போ பனிஷ்மெண்ட் அடைஞ்சே ஆகணும்,
டைமண்டை போட்டு உடைச்சிருக்க இல்லையா, அதுக்கான காசை வந்துட்டு நீ பே பண்ணி ஆகணும். ஒன்று இந்த உன்னோட வீட்டை விற்று கொடு, இல்லை காரை விற்று கொடுன்னு சொல்லிட்டு அந்த லேடியை பிடிச்சி இழுத்துட்டு போகிறாங்க. ஸோ ஹீரோயின் பார்த்தா அங்கே ரொம்ப பயந்து போய் நிற்கிறா. அம்மா எதுவும் திட்டுவாங்களோ என்னமோன்னு சொல்லிட்டு. பட் ஜி ஃபேமிலி வந்து பார்ட்டி ஏற்பாடு பண்ணியிருக்கு. என்னோட தொலைஞ்சு போன பொண்ணு நீ தான் சொல்லிட்டு அவன் அறிமுகப்படுத்துகிறேன்னு சொல்லிட்டு போகிறாங்க. ஸோ நம்ம ஹீரோயின் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு, ஐயோ கடவுளே என்ன மாதிரி குடும்பம் இது, எல்லாருமே டிஃப்ரெண்ட்டாக இருக்காங்களே, நான் என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு யோசிக்கிறா. பட் யாராக இருந்தாலும் சரி என்னை வந்து புள்ளி பண்ணாங்கன்னா ஒரு வழி பண்ணிடுவேன்னு சொல்லிட்டு அவள் யோசிச்சுட்டு இருக்கா. அதான் அங்கே வந்துடுறா இல்லையா, நீ வேணுக்குனே நானியோட பாக்கெட்டில் அங்கே தூவ போட்டேன்னு எனக்கு என்ன தெரியாதான்னு சொல்லிட்டு கேட்குறான். அப்போ அங்கே பிரதர் நீங்கள் என்ன சொல்கிறீங்க, எனக்கு எதுவுமே புரியலேன்னு சொன்னதுமே, நீ என்ன நினச்சிட்டு இருக்கா, அம்மாவுக்கு உன் மேலே ரொம்ப லவ் நீ நினைக்கிறியா, அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது, அவங்களுக்கு குடும்பத்தோட ரெப்புடேஷனை மட்டும்தான் கவலை அப்படின்றதாவே சொல்கிறான். ஸோ நெக்ஸ்ட்டு எல்லாருமே சாப்பிட்டுட்டு இருந்தா. நம்ம ஹீரோயின் வந்ததுமே குட் மார்னிங் சொன்னதுமே அதை பார்த்துட்டு அவங்க அப்பாவுக்கு அங்கே ரொம்ப ஷாக் ஆகிட்டுருக்கு. ஸோ அப்பாங்க பார்ட்டிக்கு இன்றைக்கி வந்து நீ நல்ல ட்ரெஸ் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணி போட்டுட்டு வரணும்னு சொல்லிட்டு அங்கே பேசிகிட்டு இருக்காங்க. ரெடியாகுன்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. அந்த பார்ட்டியில் நம்ம ஹீரோயின் போனதுமே அந்த ஜாங் ஃபேமிலி அவளை அங்கே அடித்து இன்சல்ட் பண்ணியிருக்காங்க. அந்த யாவுமே ரொம்பவே ஹீரோயினை இன்சல்ட் பண்ணியிருக்கா. ஸோ எல்லாருமே அவளை அசிங்கப்படுத்தி அவளோட வாழ்க்கையே பரிதாபமாக இருந்திருக்கு. அப்படி நான் நடக்க விட மாட்டேன் இந்த டைம் அப்படின்ற சைட்டு அவள் யோசிக்கிறா. ஸோ அப்போ அங்கே ஹான் ரொம்ப கோவமாயிட்டு என்னை அடிச்சையில் நீ இன்னைக்கு நான் உன்னை இன்னைக்கு கொல்லாம விட மாட்டேன்னு சொல்லிட்டு பேசினதும் அப்போ அங்கே லீமா கோவமாயிட்டு நீ என்ன மாதிரி பேசுகிறா, உன் சிஸ்டர் அப்படின்றத சொல்கிறாங்க. அப்போங்க சரி நாங்கள் வந்துட்டு இங்கே இருக்க விரும்பல, ஸ்கூலுக்கு போகிறோம் அப்படின்றத சொன்னதுமே அப்போ அங்கே ஹீரோயினுமே உனக்குமே நான் வந்து டியூஷன் எல்லாமே ஏற்பாடு பண்ணிட்டேன், நீ பிரதரோட சேர்ந்து ஸ்கூலுக்கு போகணுன்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு அவள் ரொம்ப ஷாக்காகி போயிட்டு, ஐயோ கடவுளே என்ன நடந்துட்டுருக்கு, இவன் அவள் வரலைக்குள்ளேயுமே ஸ்கூலுக்கு போகணுமா அப்படின்ற சைட்டு அங்கே யோசிக்கிறா. ஸோ அப்போ அவங்க ஹஸ்பண்ட் லீமாட்ட நான் இந்த பொறுப்பு எல்லாத்தையுமே ஒப்படைச்சிடுறேன்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு அவங்க இதில் நான் இல்லாமல் ஏதாச்சும் நடக்குமா அப்படின்ற சைட்டுங்க கேட்டதுமே அதை கேட்டு அவர் எதுவும் பெருசாக ரியாக்ட் பண்ணல, சிரிக்கிறாரு. ஸோ ஹீரோயின் என்னோட அம்மாவுக்கு வந்து நாவலில் போட்டபடி 17 வயசுலேயே கல்யாணம் ஆயிடுச்சு, பட் அவங்க லைஃப் நல்லா தான் இருந்துச்சு, ஆனால் 2 பேத்துக்கு நடுவில் அதுக்கப்புறம் என்னாச்சு இவ்வளோ தூரத்துக்கு இடைவெளியாச்சுன்னு எனக்கு எதுவுமே தெரியலை, அந்த நாவல்லையுமே அதில் சொல்லலையேன்னு சொல்லிட்டு அவ யோசிக்கிறா. ஸோ நெக்ஸ்ட் சீனில் அங்கே பார்ட்டியில் தான் காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் அவங்க அம்மா அங்கே கூட்டிகிட்டு வந்துட்டு இருக்காங்க. பார்க்க ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்காப்பா, ஜி ஃபேமிலியோட பொண்ணுன்னு சொல்கிறாங்க. ஸோ அதெல்லாம் கேட்டுட்டு அந்த வேனுக்கு அங்கே ரொம்ப ஜெலஸ் ஆகிட்டுருக்கு. அவங்க 2 பிரதர்ஸ்டையுமே அவளை போய் இங்கே கம்ப்ளைண்ட் பண்ணதுமே ஓ இவ தான் வந்துட்டு உங்களை ரொம்ப புள்ளி பண்ணிட்டு இருந்தவளா அப்படின்றத சொல்லிட்டு நாங்கள் அவளுக்கு கண்டிப்பாக வந்துட்டு பனிஷ்மெண்ட் கொடுப்போம், நீ ஒன்றும் கவலைப்படாதம்மா அப்படின்றத சொல்லிட்டு அங்கே போகிறாங்க. ஹீரோயினை ரொம்பவே அங்கே வந்துட்டு இன்சல்ட் பண்ணிட்டு இருக்காங்க. நீ வந்து ஒரு ஆர்ஃபனில் வளர்ந்தவா அது இதுன்னு சொல்லிட்டு நீ இப்போ ஒழுங்காக நீ வந்து இப்போ அந்த ஒயின் எல்லாத்தையுமே எடுத்து குடிச்சேன்னா ஒன்று நாங்கள் வந்துட்டு எங்கள் கூட சேர்ந்து ஃப்ரெண்ட்ஷிப் வைக்கிறதுக்கு ரெடியாக இருக்கோம், இல்லைன்னு வச்சுக்கோமே ஸ்கூலுக்கு வந்தேன்னா அங்கேயுமே நாங்கள் வந்துட்டு உன்னை ரவுண்டப் பண்ணி நல்லா வந்துட்டு வசமாக வந்து போட்டு பொழந்து கட்டிடுவோன்னு சொல்லிட்டு மிரட்டினதுமே ஹீரோயின் இருக்கட்டும் பரவாயில்ல நான் ட்ரிங்க் பண்ணுறேன் அப்படின்றத சொல்கிறா. பட் அவங்க ஃபேமிலிஸ் வந்துட்டு இல்லை நீ பண்ண வேணாம் அப்படின்றத சொல்கிறாங்க. பட் ஹீரோயினுக்கு என்ன நடக்க போகுதுன்னு தெரியும். அவங்க எடுக்க போனாங்க பிடிச்சி தள்ளி விட்டு அவளை ரொம்ப இன்சல்ட் பண்ணி விட்டு எல்லாருமே சேர்ந்து அசிங்கப்படுத்தியிருக்காங்க. ஃபேமிலியுமே எங்கள் சப்போர்ட் இல்லாமல் இருந்திருக்கு. பட் இந்த டைம் அப்படி நடக்காதுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் இதுக்கு போனால் அங்கே அவளோட பிரதர் தள்ளி விட வர்றான். ஹீரோயின் டக்குன்னு விலகிக்கிட்டதும் இவனும் போய் கீழே விழுந்து அவளும் கீழே விழுந்து கடைசியில் பார்த்தா அங்கே அடிபட்டு போயிடுது. அதை பார்த்துட்டு அவங்க கோவமாகி போயிட்டு உங்ககிட்ட நாங்கள் ஃப்ரெண்ட்ஷிப் பண்ணுறதுக்கு வந்தால் நீ இப்படி எங்களை போய் புள்ளி பண்ணுவியான்னு சொல்லிட்டு கேட்டதும் தடையில் ட்ரிங்க்ஸ் எல்லாமே தூக்கி ஊற்றி விட்டு அவள் ரொம்பவே அங்கே வந்துட்டு கிண்டல் பண்ணிட்டுருக்கா. அதெல்லாமே கேட்டுட்டு அவங்களுக்கு கோவமாகி போயிட்டு நீ என்ன நினச்சிட்டு இப்படிலாம் பண்ணிட்டுருக்குன்னு சொல்லிட்டு பயங்கரமாக டென்ஷனாகி போயிடுறாங்க. பட் ஹீரோயின் எதை பற்றியுமே கொஞ்சம் கூட கவலையே படலை, அங்கே ரொம்பவே ஹாப்பியாகிட்டாவ. வாங்களே நான் வந்து உங்ககிட்ட மன்னிப்பு கேட்குறேன் அப்படின்றத சொல்லிட்டு கூப்பிட்டதும் மேலே இருந்து அவங்க அப்பா அங்கே பிரதர் எல்லாமே அதை பார்த்துட்டே இருக்காங்க. அப்பா இவ உண்மையிலே வந்துட்டு ரொம்ப ஜி ஃபேமிலியோட பொண்ணுன்னு சொல்கிற லெவலுக்கு தகுதியாக தான் இருக்குது, அவளோட பிஹேவியரை பார்த்தீங்களான்னு சொன்னதுமே அதை கேட்டுட்டு அவருக்குமே ரொம்பவே இம்ப்ரெசிவாக இருக்குது. பார்த்துட்டு என் பொண்ணு அப்படியே அச்சல் அடித்த மாதிரி வந்துட்டு இருக்கான்னு சொல்லிட்டு ஸோ அப்பாங்க அவங்க பக்கத்தில் போனதும் கொஞ்சம் குனிங்கன்னு சொல்லிட்டு கூப்பிட்டு 2 தலையை மூட்டை விட்டு அங்கே ரொம்பவே வந்துட்டு இன்சல்ட் பண்ணி விட்றா. அப்பாங்க அவங்க பிரதர்ஸ் எல்லாருமே மேலே இருந்து அதை பார்த்துட்டு தான் இருக்காங்க. கீழே பார்த்தாங்க அந்த வேன் அவங்க அம்மாட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுறா, அம்மா இங்கே பாருங்களே இவ எங்களை எந்த மாதிரி புள்ளி பண்ணிட்டான்னு சொல்லிட்டு ஸோ கண்டிப்பாக உனக்கு நீ இப்போ பண்ண வேலைக்கு உனக்கு பனிஷ்மெண்ட் இருக்குன்னு சொல்லிட்டு அவளை பிடிச்சி அங்கே பம்பு பண்ணி இழுத்துட்டு அங்கே கார்ட்ஸுமே வச்சு பிடிக்க சொல்கிறாங்க. மேலே கையை வச்சிங்கன்னு வச்சுக்கோங்க டோட்டல் ஃபேமிலி உங்களை சும்மா விட மாட்டாங்கன்னு சொல்லிட்டு ஹீரோயின் இந்த சைடில் திரும்பி பார்த்தா வீட்டில் யாரையுமே காணோம்.
ஐயோ யாரையும் காணோம் எங்கே போனான்கடான்னு செய்திவை ஷாக் ஆகிட்டு இருந்தா. அப்போ அந்த வேண்டா இப்படியே தான் ஆர்ஃபன்லேயே உனக்கு ஒரு பையன் வந்து சப்போர்ட் பண்ண மாட்டான், இப்பயுமே அதான் உனக்கு நடக்க போகுது. அந்த ஜி ஃபேமிலி சரியான ஒரு பைத்தியக்கார குடும்பம், அந்த குடும்பத்தில் பிறந்த நீயுமே பைத்தியமாக தானே இருப்ப, அந்த பைத்தியத்தை தான் நான் தெளிய வைக்க போகிறேன்னு சொல்லிட்டு அங்கே யாவோட அம்மா அங்கே கார்ட்ஸை வச்சு பிடிக்க சொல்லிட்டு அவளை அங்கே ஸ்லாப் பண்ணுவோன்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க. ஸோ அதை கேட்டுட்டு ஹீரோயின் நீங்கள் இப்போ என் மேலே கையை வச்சிங்கன்னு வச்சுக்கோங்கமே, என் பிரதர் பார்க்குறதுக்கு என்னமோ பொலைட்டாக இருப்பான், பட் வந்து கோவம் வந்துச்சுன்னா பொழந்து கட்டிடுவான். என்னோட சின்ன பிரதர் ஹான் ஒரு கிக் விட்டா நீங்கள் இந்த ஊருக்கு வெளியவே போய் விழுவீங்கன்னு சொல்லிட்டு பேசுகிறா. ஹான் இவ வேணுக்குனே பேசிட்டு இருக்காளா இல்லை என்னை ப்ரொவோக் பண்ணுறாளான்னு சொல்லிட்டு யோசிக்கிறான். எங்கள் அப்பாவுக்கு என் மேலே கை வச்சா சுத்தமாக பிடிக்காது, உங்கள் கம்பெனியே பேங்க்ராப் பண்ணி விட்டுருவாருன்னு சொல்லிட்டு பேசினதும் அதையுமே நான் பார்க்குறேன்னு சொல்லிட்டு ஹிட் பண்ண போனால் கரெக்டாக அப்போ அவங்க அப்பா கோவமாகி போயிட்டு என்ன தெரியும் தான் நீ என்னோட பொண்ணு மேலே கையை வைப்பன்னு சொல்லிட்டு அங்கே கிளாஸை போட்டு அங்கே உடச்சிட்டு அப்படியே கீழே 3 பேர் இறங்கி வந்ததுமே டோட்டல் ஃபேமிலியுமே அங்கே ரொம்ப பயந்து போயிடுறாங்க. தைரியம் இருக்கா என் பொண்ணு மேலே கையை வைக்கிறதுக்கு, கை வச்சேன்னா என்ன நடக்கும் தெரியலன்னு சொன்னதும் ஐயோ அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு சொன்னதும் ஹீரோயின் ஹாப்பி ஆகிட்டு நான் பண்ணி விட்ட வேலை சக்ஸஸ் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு வேமா போய் அங்கே நின்று பார்த்து சிரிச்சிட்ருக்கா. ஸோ இப்போ உங்கள் பிள்ளைங்க பண்ணதுக்கு மன்னிப்பு கேட்கலன்னா கண்டிப்பாக உங்கள் கம்பெனி எல்லாத்தையும் பேங்க்ராப் பண்ணி விட்டுருவேன்னு சொல்லிட்டு அங்கே மிஸ்டர் ஜி மிரட்டினதுமே அதை கேட்டுட்டு பயந்து போயிட்டு மன்னிப்பு கேட்க சொன்னால் அங்கே யாவும் வந்து கேட்க மாட்டா. அவங்க பிள்ளைங்களை போட்டு அடித்தவங்க சாரி கேட்க சொல்கிறாங்க, வேறு வழி இல்லாமல் இவங்களுமே சாரி கேட்குறாங்க. அவங்க பிரதர்ஸ் வந்து ஹீரோயினை பிடிச்சி அவங்க வீட்டுக்கு இழுத்துட்டு வந்துட்டு கண்ணத்தை பிடிச்சி அவங்க கிளிச்சிருக்கான். ஐயோ இவன் என்னை கொலை பண்ணிடுவானான்னு சொல்லிட்டு ஹீரோயின் பயந்து போயிடுறா. பிரதர் நீ என்ன பண்ணிகிட்ருக்க, எனக்கு வலிக்குது அப்படின்றத சொன்னதும் நீ தான் சொன்ன நான் ரொம்ப ஸ்ட்ராங்குன்னு, இப்போ என்ன உனக்கு வலிக்குது அப்படின்ற செட் அவன் கேட்குறான். ஐயோ நான் இப்போ ஏதோ சொல்லிட்டேன்ப்பா, நீ மனசுலலாம் அதை வந்து எடுத்துக்காத, நீ வந்து பெருசெல்லாம் பண்ணாத அப்படின்றத சொன்னதும் அதை கேட்டுட்டு நம்ம ஹான்மே நீ நினைக்கிற மாதிரி எதுவும் கிடையாது அப்படின்றத சொல்லும்போது பண்ணணும்னா ரொம்ப வந்துட்டு ஆசையில் நான் வந்துட்டு உனக்கு கற்றுக் கொடுக்குறேன் அப்படின்றத சொன்னதும் பட் டார்கெட் யார் அப்படின்றத சொன்னதும் யாருன்னு உனக்கு என்ன தெரியாதான்னு சொல்லி கேட்டதுமே அவள் பயந்து போயிட்டு வேமா அங்கே லியாங்கோட பின்னாடி நின்றுக்கிறா. நீ என்ன பைத்தியமா, நான் ஒரு பொம்பளை பிள்ளை, நான் வந்துட்டு எப்படி போய் ஃபைட் பண்ணிகிட்ருப்பேன் அப்படின்றத சொன்னதும் நீ பண்ணுற வேலை எப்பேற்பட்ட வேலை தெரியுமா, சிண்டு முடிச்சா விடுற அப்படின்ற சேர்த்து அவன் கேட்குறான். ஸோ அப்போங்க நம்ம லியாங் நீ வந்து இப்போ நினைக்கிற லெவலுக்கு வந்து ஜி ஃபேமிலி ரொம்ப அப்பாவி குடும்பம்லாம் கிடையாது, சரியான பைத்தியக்கார குடும்பம், நீ ஸ்கூலுக்குமே போய் ஆகணும், அதை ஞாபகத்தில் வச்சுக்கோன்னு சொன்னதும் எதுக்காக இவங்க சொந்த குடும்பத்தையே இவ்வளோ தூரத்துக்கு ஹேட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற செட்டவை யோசிக்கிறா. நம்ம வந்துட்டு நல்ல பணக்கார ரிச்சான ஃபேமிலி, என்ன வந்து கஷ்டம் இருக்குது சொல்லுங்கள், இப்போ எதுக்காக நீங்கள் இவ்வளோ தூரத்துக்கு ஹேட் பண்ணிட்டு இருக்கீங்க ஃபேமிலியான்னு சொல்லி கேட்கும்போது அப்பா அங்கே வராரு. ஓ ரிச்சாக பிறந்துட்டா ரொம்ப சந்தோஷமான லைஃப் இருக்கும்னு நீ நினைக்கிறியா, அப்படி கிடையாது, ரிச்சாக பிறந்தா அதுக்கு தக்கன மாதிரி வாழ்க்கை தான் இருக்கும், நம்மளுக்கு எத்தனை எதிரிகள் இருக்காங்க தெரியுமா அப்படின்ற செட் அவர் பேசுகிறாரு. ஸோ அதை கேட்டுட்டு ஹீரோ இனி என்ன இந்த குடும்பத்துக்கு பிரச்சனை இருக்குது, எப்பயுமே அரலோஸ் மாதிரியே எல்லாருமே சுற்றிட்டு இருக்கானுங்களே, இவனுங்களுக்கு சந்தோஷம்னா என்னன்னு தெரியாதான்னு சொல்லிட்டு அவங்க யோசிக்கிறா. ஐயோ கடவுளே என்னை கொண்டு வந்து ஏன் இந்த மெண்டல் குடும்பத்தில் மாட்ட வச்சு அப்படின்ற செட் அவ யோசிக்கிறா. ஸோ அவங்க பெரிய பிரதரை பார்த்து அங்கே சிரிக்க வைக்கிறதுக்காக என்னென்னமோ பிஹேவ் பண்ணுறா. பட் அவன் கண்டுக்காமல் அவன் பாட்டு உள்ளே போனதும் அவங்க சின்ன பிரதரை பார்த்து ஹார்ட் எல்லாமே அங்கே வந்துட்டு அப்படியே மேலே விட்டுருச்சுக்கா. அவன் கோவமாயிட்டு கொன்றுவேன் பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு போகிறான். பட் உண்மையிலே வந்து 2 பேத்துக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கு. பட் அவங்களால் அதை ஏற்றுக்க தான் முடியலை. அவங்க அப்பாவுமே இங்கே கண்டுக்காமல் போனதுமே ஐயோ கடவுளே நான் என்ன பண்ண போகிறேன், பட் இவங்க எல்லாருக்கும் நான் வந்ததில் ரொம்ப சந்தோஷம் மட்டும் எனக்கு தெரியுது, பட் எல்லாத்தையுமே லவ்வாக நான் மாற்றி காமிப்பேன்னு சொல்லிட்டு அவள் ஹாப்பியாகிட்டு டான்ஸ் பண்ணுறா. ஸோ அவங்க லீமா அதெல்லாமே பார்த்துட்டு அவங்க உடனே யார்ட்டையே கால் பண்ணி இன்றைக்கி அங்கே இருந்த கேமராவில் என்னென்ன பதிவாயிருக்கோ எல்லாமே டிலீட் பண்ணிடுங்க அப்படின்ற சொல்கிறாங்க. அவங்களுக்கு எப்பயுமே தன்னை பற்றி மட்டும்தான் கவலை. நெக்ஸ்ட் அங்கே எல்லாருமே சாப்பிட்டுட்டு இருந்தா ஹீரோயின் அவங்க அப்பாவை பார்த்தாங்க லிட்டில் ஹார்ட் காமிச்சிட்டு நான் ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்கேன்னு சொன்னதும் எல்லாருமே ரொம்ப ஷாக் ஆகிடுறாங்க. நீ என்ன சொன்ன சொல்லுன்னு சொல்லிட்டு அவங்க அப்பா கேட்டதுமே நான் உங்களை ரொம்ப லவ் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்றத சொன்னதும் அவருக்கு அங்கே சிரிப்பு வருது. பட் இருந்தாலும் அவர் ரொம்ப அமைதியாகிடுறாரு. அப்போ அங்கே மெய்டு வர்றாங்க. மேடம் ட்ரெஸ் வந்துட்டு ரெடி ஆயிடுச்சு, மேடம் ஸ்கூலுக்கு போகிறதுக்காகன்னு சொன்னதும் ஐயோ அம்மா நான்லாம் ஸ்கூலுக்கு போக மாட்டேன்னு சொன்னதும் ஒரு பொண்ணு வந்து படித்து ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக வாழ்க்கையில் இருக்கணும், நீ இப்படி முட்டாள் மாதிரி பேசக்கூடாது, ஸ்கூலுக்கு கிளம்புறதுக்கு வழியை பாரு அப்படின்றத சொல்கிறாங்க. ஹீரோயின் ஐயோ கடவுளே நான் ஸ்கூலுக்கெல்லாம் போகணுமா அப்படின்றத சைட்டு அங்கே கிளம்பி பட்லரோட சேர்ந்து போகிறா. ஸோ அப்படி வர்றாங்க. அங்கே ஹீரோயினை பார்த்து என்னப்பா ஃபர்ஸ்ட் நாளே வந்துட்டு தனியாக வந்துட்டுருக்க, என்ன உன் ஃபேமிலி உன்னை லவ் பண்ணலையா, கொண்டு வந்து கூட விட வரலையான்னு சொன்னதும் ஐயோ பாவம் பச்சை பிள்ளை எப்போ பார்த்தாலும் கூட சேர்ந்து ஆளுங்களை கூட்டிக்கிட்டு தான் சுத்துமா அப்படின்ற சைட்டு இன்சல்ட் பண்ணதுமே அங்கே ஜியாங்கோட ஃபேமிலிக்கு ரொம்ப கோவமாகி போயிடுது. அப்போ அங்கே பட்லர் வந்து அவங்க பேரண்ட்ஸ்கிட்ட நீங்கள் தயவு செஞ்சு கொஞ்சம் அமைதியாக
இருங்க, சின்ன பிள்ளைங்க விஷயத்துல தலையிடாதீங்க, அது பிரச்சனைன்னு சொல்லிட்டு போறாரு. அவரோட பிரதர் நீ ஏன் கவலைப்படுற, ஸ்கூலுக்குள்ள அவள் தனியாக தானே மாட்டுவா, அப்போ ஒரு வழி பண்ணலான்னு சொல்லிட்டு ஐடியா பண்ணுறாங்க. என்ன விஷயம்னா இந்த ஸ்கூலில் பெரிய ஷேர் ஹோல்டரே அவங்களோட ஃபேமிலி தான். ஸோ ஆல்ரெடி உள்ளே போகும்போதே அங்கே டீச்சர்கிட்ட எல்லாம் சொல்லி அங்கே இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க அவளை ஒரு வழி பண்ணி விடணும்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம ஹீரோயின் போனதுமே அப்பாங்க அந்த டீச்சர் பார்த்தா ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு அவங்க அந்த பொண்ணை போயிட்டு நீங்கள் போய் உட்காந்துக்கோமான்னு சொல்லிட்டு அவ்வளோ ரெஸ்பெக்ட் கொடுக்குறாங்க. பட் ஹீரோயின் அங்கே ரொம்பவே இன்சல்ட் பண்ணிவிட்டு போய் எங்கள் உள்ளே உட்காரு அப்படின்ற சொல்லிட்டு அங்கே பேசுகிறாங்க இரிட்டேட் பண்ணுற மாதிரி. இவங்களாம் எப்படிப்பட்டவங்கன்னு சொல்லிட்டு நல்லாவே தெரியும். ஸோ அப்போங்க அவங்க உட்கார சொன்ன பையன் பார்த்தா சரியான ஒரு புள்ளி பண்ணுறவன் ஹீரோயினை வேணுன்னே அங்கே ஸ்லிப் பண்ணி விட பார்க்குறான். அப்போ அங்கே காலை அவன் ஊடால பார்த்தா இவன் காலில் ஓங்கி ஏறி மிதிச்சு அங்கே வந்துட்டு நல்லா வந்து பெயின் ஆக்கி விட்றா. அதை பார்த்துட்டு அவன் ரொம்ப பெயின் ஆகி போயிட்டு நீ என்ன பண்ணிட்டுருக்கேன்னு சொன்னதும் நீ என்னை வந்து அடிச்சேனா அட்ரா நான் வந்துட்டு பொறுத்துக்கிறேன்னு சொல்கிறதுக்குலாம் நான் மகாத்மா கிடையாது, பதிலுக்கு பல்லு உடஞ்சி போயிடும் பார்த்துக்கோ அப்படின்ட்டு சொல்கிறா. ஸோ அதுக்கப்புறம் அங்கே டீச்சர் கோவம் ஆகிட்டு நீ எதுக்காக இப்படி ஷவுட் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு வேணுக்குனே டார்கெட் பண்ணுறாங்க. போய் உட்காருன்னு சொன்னதும் ஹீரோயின் போய் அமைதியாக உட்காடுறா. இந்த சைடில் திரும்பி பார்த்தா வாவ் பையன் பார்க்க ரொம்ப சூப்பராக இருக்கானேன்னு சொல்லிட்டு ஹாய் சொல்கிறா. அங்கே ஃபேஸை பார்த்ததுமே ரொம்ப பயந்து போயிட்டு ஐயோ இது ஷூஹாவாச்சு அப்படின்ற சொல்லிட்டு அவளுக்கு ரொம்ப பயமாயிட்டுருக்கு. இவன் பெரிய வந்து டேஞ்சரான ஆளாச்சேன்னு சொல்லிட்டு அவங்க யோசிச்சுட்ருக்கா. டீச்சர் சொல்கிறாங்க நான் இப்போ டெஸ்ட் வைக்க போகிறேன், அதில் நீ பாஸ் ஆனால் மட்டும்தான் இந்த கிளாஸில் இருக்கணும், இல்லை இங்கே இருக்கக்கூடாதுன்னு சொன்னதும் அங்கே ரொம்ப ஹாப்பியாக இருது. கண்டிப்பாக இப்போ ஃபெயில் ஆயிடுவான்னு சொல்லிட்டு பார்த்தா அங்கே ஈஸியாக கொஞ்ச நேரத்துலேயே முடிச்சு கொடுத்துடுறா. பிறகு அங்கே கேபிட்டல் ஏரியாவில் காமிக்கிறாங்க. சாப்பிட்றதுக்காக போனால் அங்கே ஃபுட் எடுத்துகிட்டு வந்தால் அவங்க பிரதர் வேணுக்குனே இடித்து ஃபுட்டை தள்ளி விட்டுட்டு இன்சல்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஐயோ தெரியாமப்பா ப்ளீஸ் நீ போய் திரும்ப எடுத்துக்கிறேன்னு சொன்னதும் ஹீரோயின் பெருசு எதுவுமே ரியாக்ட் பண்ணலை. சரி எடுத்துக்கிறேன்னு சொன்னதும் அப்போங்க லியாங்கும் ஹான்மே அதெல்லாம் பார்த்துட்ருக்காங்க. வீட்டில் என்னமோ பெரிய வந்து ஆள் மாதிரி காமிச்சுக்கிறா. இங்கே பயந்து போயிருக்கா, இவளால் வந்து ப்ரொடக்டே பண்ணிக்க முடியாதா தன்னை தானேன்னு சொல்லி யோசிக்கிறாங்க. வந்து ஃபுட்டெல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டு வேணுக்குனே அங்கே அந்த யாவோட பிரதர் மேலே சாப்பாடு தூக்கி கொட்டி விட்டுட்டு ஐயோ தெரியாமல் வந்து ஸ்லிப் ஆகிடுச்சுப்பான்னு சொன்னதும் ஹானுக்கு அதை பார்த்துட்டு சிரிப்பு வர ஆரம்பிச்சிருது. சரியான ஆள் தான் சொல்லிட்டு அப்போ அங்கே லியாங் அங்கேருந்து எந்திரிச்சு போனதுமே என்ன பிரதர் போயிட்டுருக்க சிஸ்டருக்கு ஹெல்ப் பண்ண மாட்டேன்னு சொன்னதும் அதெல்லாம் நான் பண்ண விரும்பலன்னு சொல்லிட்டுவே போகிறான். அப்போ அங்கே அந்த யாவும் ரொம்ப கோவமாகி போயிட்டு நீ வேணுக்கு தானே ஃபுட்டை தூக்கி கொட்டினேன்னு சொன்னதும் எங்கே கொட்டினேன் ஃபஸ்ட்டு அவன் இடித்தான் இப்போ தெரியாமல் தான் விழுந்துருச்சுன்னு சொல்லிட்டு சண்டை போட்டுட்டு இருக்கும்போது உன்னை சும்மா விட மாட்டேன்னு சொன்னதும் என் மேலே கை வச்சிங்கன்னு வச்சுக்கோமே என் பிரதர் உங்களை சும்மா விட மாட்டான், உங்களை பொழந்து கட்டிடுவான்னு சொன்னதும் உன் பிரதர் என்ன பண்ணுவான்னு சொன்னதும் நம்ம ஹானை பிடிச்சி இழுத்துட்டு வந்துட்டு பிரதர் இவங்க எல்லாரும் என்ன டீஸ் பண்ணிட்டு இருக்காங்க போட்டு பொழந்து கட்டி விடுங்க அப்படின்ற சொன்னதும் ஏய் என்ன நினச்சிட்டு இருக்க எதுக்காக நீ இப்போ உன் சண்டையில் என்ன இழுத்து விட்றேன்னு சொன்னதும் இப்போ நீ எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணாமல் நீ இருந்தேன்னா நான் அம்மாட்ட சொன்னேன்னா உனக்கு ஞாபகம் இருக்கா அவன் அம்மா உன்னை எப்படி போட்டு அடித்தாங்க ஞாபகம் வருதான்னு சொன்னதும் அவன் பயந்து போயிட்டு இப்போ என் சிஸ்டர்கிட்ட யாராச்சும் வந்து ஏதாச்சும் பிரச்சனை பண்ணிங்கன்னா உங்களை அடி வெளுத்து விட்டுருவேன்னு சொல்லிட்டு மிரட்டினதுமே எல்லாருமே பேசாமல் அங்கேருந்து போனதுமே உனக்கு என்ன தைரியம் தான் நீ வந்து என்னை இப்போ மாட்ட வைப்பேன்னு சொல்லிட்டு அவளங்க அடிக்க போனா அவள் வேகமாக எஸ்கேப் ஆகி ஓடி போயிடுறா. அங்கே கிளாஸ்க்குள்ளே வந்ததுமே அந்த டீச்சர் ரொம்ப கோவமாயிட்டு நீ சீட் பண்ணியிருக்க, நீ ஆர்ஃபனில் வளர்ந்த ஒரு பொண்ணு நீ எப்படி ஃபுல் மார்க் வாங்க முடியும்னு சொல்லிட்டு பேசினதும் படித்தா எங்கே இருந்தாலும் வாங்கலாம், நீங்கள் இப்போ பார்த்தீங்களா நான் சீட் பண்ணது அப்படின்ற சொன்னதுமே கண்டிப்பாக இதை ஏற்றுக்க முடியாது, இந்த கிளாஸில் நீ இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு பேசும்போது அப்போ அங்கே பிரின்ஸிபல் வந்துடுறாரு. அப்போ அங்கே என்னாச்சுன்னு சொல்லிட்டு கேட்டதுமே இந்த பொண்ணு சீட் பண்ணியிருக்கான்னு சொன்னதும் நான் சீட் எதுவும் பண்ண கிடையாது, இவங்க ஃபேக்காக என் மேலே பழைய போடுறாங்க, நான் வேணா திரும்ப எல்லாரும் முன்னாடி ஒரு டெஸ்ட்டு கொடுக்குறேனே அதில் நான் பாஸ் ஆகிட்டேன்னா கேட்பாங்களா என்கிட்ட அப்படின்ற சொல்கிறா. ஸோ அப்போ அங்கே பிரின்ஸிபல் இவ சி ஃபேமிலியை சேர்ந்த பொண்ணு நான் வந்து அவங்ககிட்ட வம்பலாம் வளர்க்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு டெஸ்ட்டு அங்கே திரும்ப அங்கே வைக்கிறாங்க. ஸோ அப்போ அங்கே கண்டிப்பாக இவ வசமாக மாட்டுவான்னு சொல்லிட்டு அந்த டீச்சர் சொல்லும்போது பட் நம்ம ஹீரோயின் ரொம்ப பர்ஃபெக்டாக அங்கே டெஸ்ட்டை முடிச்சதுமே இன்னொரு டீச்சர் அதை பார்த்துட்டு ரொம்பவே ஹாப்பியாகிடுறாங்க. ஜீனியஸ் இந்த பொண்ணு அப்படின்ற சொல்கிறாங்க. அவங்க கண்டிப்பாக இப்படி இருக்க சான்ஸே கிடையாதுன்னு சொல்லும்போது அங்கே லீமா வந்துடுறாங்க. அப்போ ஹீரோயின் அம்மா நான் எதுவுமே பண்ணலம்மா, இந்த டீச்சர் தான் பொய்யா என் மேலே பழிய போடுறாங்க, நான் அவங்கள அவமானெல்லாம் படுத்தலைன்னு சொல்லும்போது அப்போ அங்கே பிரின்ஸிபலுமே சாரி கேட்குறாரு நடந்ததுக்காக. அவங்க ரொம்ப பயந்து போயிடுறாங்க. லீமா ரொம்ப கோவமாயிட்டு ஒன்றை மாதிரி டீச்சர் இங்கே ஒர்க் பண்ணணும்னு எந்த அவசியம் கிடையாதுன்னு சொல்லிட்டு அங்கே ஃபயர் பண்ண சொன்னதும் அங்கே வேலை போயிடுன்ற பயத்தில் ஹீரோயின்ட்ட வந்து அவங்க இன்னொரு வாய்ப்பு கேட்டதுமே நீங்கள் மன்னிப்பு கேட்டால் வாய்ப்பு கொடுக்குறத பற்றி யோசிக்கலான்னு அவன் சொல்கிறா. ஸோ காரில் போகும்போது ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு அம்மா நீங்கள் ரொம்ப ஜீனியஸ் தெரியுமா, நீங்கள் உங்களை பார்த்ததுமே எல்லோரும் பயப்படுறாங்க தெரியுமான்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ அங்கே லீமா நீ காரில் இருக்கன்னு உனக்கு ஞாபகம் இருக்கான்னு சொல்லிட்டு கேட்டதும் என்ன அம்மா ரொம்ப டயர்டாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு எதுக்காகம்மா நீங்கள் எல்லா வேலையும் நீங்களாக பண்ணிகிட்ருக்கீங்க, அப்பாட்ட பாதி வேலையை செய்ய சொல்ல வேண்டியதானே, பிரதர்ஸுமே இருக்காங்களா
இல்லைன்னு சொன்னதும், உன்னோட அப்பாவாக இருக்கட்டும் பிரதர்ஸாக இருக்கட்டும் எனக்கு எந்த ஹெல்ப்புமே பண்ண மாட்றாங்க, எல்லாமே நான் தான் தனியாக சமாளிக்க வேண்டியதாக இருக்குது, நீ வந்து படித்து பெரிய ஆளாக நீ வந்துட்டு எனக்கு ஹெல்ப் பண்ணுவ அப்படின்றத சொல்கிறாங்க. அதை கேட்டுட்டு அவளுக்கு ரொம்ப ஷாக் ஆகிட்டுருக்கு, என்னடா அப்படி பேசுகிறாங்களேன்னு. நான் உன்னை பார்க்கும் போதெல்லாம் என்னவே நான் பார்க்குற மாதிரி இருக்குது, நீ வந்து யாருமே புள்ளி பண்ணால் பொறுத்துக்கணுன்னு அவசியமே கிடையாது, சரியான பதிலடி கொடுக்குற, அப்படி தான் நானுமே இருப்பேன், ஸோ இதுக்கப்புறமே நீ அப்படி இரு, அம்மா உனக்கு எப்போயும் சப்போர்ட்டாக இருப்பேன்னு சொல்கிறாங்க. அதை கேட்டுட்டு ஹீரோயினுக்கு ரொம்பவே ஹாப்பி ஆகிட்டுருக்கு. நைட் போல் அவங்க வீட்டுக்கு வந்துட்டு ஏகப்பட்ட ஸ்நாக்ஸ் எல்லாமே எடுத்துகிட்டு ஹாப்பி ஆகிட்டு போயிட்டுருக்கா. ஸோ அப்போ பார்த்தா என்ன அவங்க அப்பா சவுண்டு கேட்குதேன்னு சரி எட்டி பார்த்தா அவருக்கு கையில் வந்து இன்ஜுரி ஆகிருக்கு. ஸோ அவங்க அம்மா அங்கே ரொம்ப ஃபீல் பண்ணிவிட்டு அவருங்க சமாளிச்சிட்டு இருக்காங்க. அதை பார்த்துட்டு அங்கே ஹீரோயின் பார்த்தா வெளியே வந்துட்டு 2 பேத்துக்குமே அங்கே லவ் இல்லை பாசம் இல்லைன்ற மாதிரி காமிச்சிக்கிறாங்க. பட் உண்மையிலே ரொம்ப அக்கறை தான் அப்படின்ற செட்டவை யோசிக்கிறா. மேலே பார்த்தா லியாங் போகிறத பார்த்துட்டு இவள் பின்னாடியே ஃபாலோ பண்ணி போகிறா. பார்த்தா அவன் அங்கே ஒரு பூனைக்குட்டி அங்கே வச்சிட்ருக்கான். ஸோ அதை பார்த்துட்டு பிரதர் உங்களுக்கு என்ன பூனைக்குட்டி வளர்க்குறது பிடிக்குமான்னு சேர்த்து கேட்டதும், ஆமாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும், பட் அம்மாவுக்கு பூனை வளர்க்குறது பிடிக்காது, அதனால தான் நான் வந்து இங்கே வளர்த்துட்ருக்கேன்னு சொன்னதுமே, அம்மா அப்படிலாம் சொல்ல மாட்டாங்க பிரதர் அப்படின்றத சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஐயோ உங்கள் கையில் என்ன அலர்ஜி ஆயிடுச்சுன்னு சொன்னதுமே, இப்படி பூனைக்குட்டி அந்த ஹேரெல்லாம் பட்டாலுமே அவனுக்கு அலர்ஜி ஆகும் போல். அதை பார்த்துட்டு அம்மாவுக்கு அப்படின்னா உங்கள் மேலே அக்கறை, அதனால தான் உங்கள் பூனை வளர்க்க வேணான்னு சொல்கிறாங்க அப்படின்றத சொன்னதும், அப்படிலாம் கிடையாது அவங்களுக்கு யார் மேலே அக்கறையெல்லாம் கிடையாதுன்னு அவன் சொல்கிறான். உங்களுக்கு இந்த பூனைக்குட்டியை வளர்க்கணும் அவ்வளோதானே, பேசாமல் நான் வந்து வளர்த்துக்கிறேன் கொடுங்க அப்படின்ற சொன்னதும், அம்மா வந்து தெரிஞ்சிச்சுன்னா சும்மா விட மாட்டாங்க ஒன்றுன்னு சொன்னதும், இல்லை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற சொல்கிறா. நெக்ஸ்ட் எங்கள் எல்லோரும் சாப்பிட்டு போனால் ரொம்ப நல்லா இருக்குது பூனைக்குட்டி கவலைப்படாதீங்கன்னு சொல்லிட்டு அவள் செய்ய காமிச்சா அவங்க தேங்க்யூ சொல்லிட்டு இருக்கான். ஸோ அப்போங்க மெய்டு வர்றாங்க, பூனைக்குட்டியை தூக்கிட்டு வர்றாங்க. மேடம் இது எங்களுடைய ரூமில் வந்து வெளியே வந்துச்சுன்னு சொன்னதும், அதை பார்த்துட்டு நம்ம ஹான் அங்கே ரொம்ப ஹாப்பியாகி போயிட்டு பூனையோட சேர்ந்து நீயும் வெளியே போக போகிற அப்படின்ற சொல்கிறான். உடனே கையை பிடிச்சிட்டு, அம்மா நீங்கள் வந்து தயவு செஞ்சு பூனைக்குட்டியை வேணான்னு விட்டுறாதீங்க, அப்பா என்கிட்ட சரியாக பேச மாட்டாரு, பெரிய பிரதர் எப்போ பார்த்தாலும் புக்கை தான் படிச்சுட்ருக்காரு, இந்த ஹானை பார்த்தா என்ன புள்ளி பண்ணிகிட்ருக்கான், நான் என்ன பண்ணுவேன் சொல்லுங்கள், அதுக்கப்புறம் அதனால தான் பூனைக்குட்டியை நான் ஆசையாக வளர்க்குறேமான்னு சொன்னதும், ஹான் ஏய் நீ தப்பிக்கிறதுக்காக என் மேலே எதுக்கு பழைய போடுற, நான் எப்போ உன்னை புள்ளி பண்ணேன் அப்படின்ற சட்டி கேட்குறான். ஸோ அப்போங்க நம்ம ஹீரோயின்மே ப்ளீஸ்மா அப்படின்ற சட்டி கெஞ்சினதும், சரி ஓகே நீ வளர்த்துக்கோ, பட் ஆனால் உன் பெரிய பிரதர் பக்கத்தில் பூனைக்குட்டி போகக்கூடாது, அவனுக்கு அது அலர்ஜின்னு சொல்லதும், அதை கேட்டுட்டு இவனுக்கே ஷாக்காகி போயிடுது. அம்மாவுக்கு என் மேலே அக்கறை இல்லைன்னு நான் யோசிச்சா அவங்க வந்துட்டு உண்மையிலே என் மேலே ரொம்ப அக்கறையாக தான் இருக்காங்களான்னு சொல்லிட்டு அங்கே யோசிச்சுட்ருக்கான். ஸோ அப்போ அங்கே மெய்டிட்ட நீங்கள் ஃபஸ்ட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போய் பூனையை நல்லா செக் பண்ணிடுங்க அப்படின்றத சொல்கிறாங்க. நீ வீட்டிலே வச்சுக்கலாம் அப்படின்றத சொன்னதும் அவள் ரொம்ப ஹாப்பியாகிட்டு தேங்க்யூ சொல்கிறா. நாவலில் இந்த ஃபேமிலியை பற்றி அப்படி வந்து மோசமாக தான் இருந்துச்சு, பட் உண்மையிலே ஃபேமிலி ரொம்ப நல்லா இருக்காங்க, நான் ரொம்ப சந்தோஷமாக ஃபன் பண்ணலான்னு சொல்லிட்டு யோசிக்கிறா. அங்கே கேம்பிங்காக போயிருக்காங்க டீச்சர், அங்கே நம்ம ஷென் அதுக்கப்புறம் அந்த இவங்க கூட சேர்ந்து ஹீரோயினை குரூப்பிங் பண்ணி விட்ருக்காங்க. இவளுக்கு சுத்தமாக அதை பிடிக்கல, இவனுங்க 2 பேர்த்தையும் பக்கத்தில் கொண்டு வரணுமே, நாவலில் நான் வில்லன் கேரக்டர் பர்ஃபெக்டாக பண்ணணுமேன்னு சொல்லிட்டு அவனை பக்கத்தில் பிடிச்சாங்க இழுத்து விழுறான். அங்கே நம்ம யாவுக்கு அவனை ரொம்பவே பிடிச்சிருக்கு. அங்கே பூச்சி பறக்குதுன்னு சொல்லிட்டு அவங்க தட்டி விட போனால் ஹீரோயின் காரணத்தை சேர்ந்து அங்கே ஓய வச்சதுமே, என்ன தைரியம் தான் நீ என் மேலே கையை வைப்பேன்னு சொன்னதும், நான் எங்கப்பா கையை வச்சேன், பூச்சி அடித்தேன், இல்லைன்னு வச்சுக்கோமே உன் கண்ணத்தை கடிச்சு வச்சிரும், இது எவ்வளோ டேஞ்சர் தெரியுமா அப்படின்ற சொல்கிறா. பிறகு அங்கே ஒரு மரத்துக்கடியில் போய் அவள் பாட்டு உட்காந்துட்ருக்கா. இவங்களோட போய் என்னை போய் குரூப்பிங் பண்ணி விட்ருக்காங்களே, எனக்கு சுத்தமாக பிடிக்கலன்னு சொல்லிட்டு அங்கே வந்து உட்காந்துட்ருக்கா. அங்கே பார்த்தா சவுண்டு கேட்குது, என்னன்னு சொல்லிட்டு எட்டி பார்த்தா நம்ம ஷூஹாவை வந்து சில பசங்க மாட்டிட்ருக்காங்க, இதை நீடன் பண்ணுறான்னு சொல்லிட்டு. ஸோ ஹீரோயின் அதெல்லாமே பார்த்துட்டு, இவன் ரொம்ப பெரிய ஆள்பா, இவனுக்கு என்னோட தேவையெல்லாம் எதுவும் கிடையாது, நான் காப்பாற்றணும்னு அவசியம் கிடையாது, இவன் இந்த நாவலோட வில்லையும் போட்டு பொழந்து விட்றான் அப்படின்றத சொல்லிட்டு யோசிக்கிறா. பட் அவனை பார்த்தா அவங்கள எதுவுமே எதிர்த்து பேசாமல் அயன்பாட்டை நீடன் பண்ண போனதும், ஐயோயோ என்ன நடந்துட்டுருக்கு, இவன் டம்மி பீஸான்னு சொல்லிட்டு யோசிக்கிறா. சரி ஓகே இருக்கட்டும் பரவாயில்ல, நான் பேசாமல் இங்கேருந்து எஸ்கேப் ஆகுறது தான் நல்லதுன்னு சொல்லிட்டு யோசிக்கிறா. ஸோ அப்போங்க உங்கள் அம்மா மாதிரி தான்டா நீயும் சேர்த்து அந்த பசங்க ரொம்பவே இன்சல்ட் பண்ணிட்டு இருக்காங்க. பட் நம்ம ஹீரோயினுக்கு மனசும் கேட்கல. அங்கே ஹீரோயின் அந்த பசங்க பார்த்ததுமே, ஹாய் நான் எதுவும் பார்க்கல அப்படின்றத அவள் சொன்னதும், ஜி ஃபேமிலியோட பொண்ணாச்சே இவன் மேலே டச்செல்லாம் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு அப்போங்க நம்ம ஷூஹவுட்டை, நீ அந்த பொண்ணால் இன்றைக்கி தப்புச்ச, இல்லை உன்னை பொழந்து விட்டுருப்போன்னு செட்டு போனதும், அப்போ அங்கே அவன் ரொம்ப தேங்க்யூ சொல்கிறான். இருக்கட்டும் பரவாயில்லப்பா அப்படின்றத சொன்னதும், உனக்கு நான் பதிலுக்கு என்ன பண்ணேன், நான் யாரையுமே பண்ணாமல் இருக்க மாட்டேன்னு சொன்னதும், அந்த சைடில் பார்த்தாங்க நம்ம போயிட்டு இருந்தா, பின்னாடியே ஏதோ ஒரு ஆள் போயிட்டுருக்கான். அதை பார்த்துட்டு என்னடா ஏதோ ஒரு புல்டோசர் பின்னாடி போதேன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு, சரி ஓகே நீ ஹெல்ப் பண்ணணும்னு ஆசைப்படுறேன், உன்னோட ஃபோனை கொடு அப்படின்றா சொல்லிட்டு கேட்டுட்டு அங்கே கேமராவை ஆன் பண்ணி வச்சுக்கிறா.
ஒரு ஃப்ளாரை பிடிங்கிட்டு இந்த பக்கம் திரும்பினா அந்த பர்சன் பார்த்தா கோட்டை கழட்டிட்டு பக்கத்தில் வந்ததும் அவள் ரொம்ப பயந்து போயிடுறா. பட் நம்ம ஹீரோயின் வந்து அந்த பர்சன் அங்கே பிடிச்சி தள்ளி விட்டுட்டு இவ்வளோ கையை பிடிச்சிட்டு வா என் கூட ஓடி வா இல்லை மாட்டிக்கோன்னு சொல்லிட்டு படித்து இழுத்தா. அவள் வந்து அங்கே அதை பார்த்துட்டு அவளுக்கு ஒரு ஐடியா தோண்டிட்டு அந்த பர்சன் பக்கத்தில் ஹீரோயினை பிடிச்சவங்க தள்ளி விட்டுட்டு எஸ்கேப் ஆகி ஓடி போயிடுறா. ஸோ ஹீரோயின் ரொம்ப பயந்து போயிட்டு என் பக்கத்தில் வராதுன்னு சொன்னதுமே நீ பண்ணதுக்கு நீ தான் எனக்கு விருந்துன்னு சொல்லிட்டு அவன் பக்கத்துக்கு வந்தா. நம்ம ஷூஹாவுக்கு பயங்கரமான கோவம் ஆயிட்டா. அவனை போட்டு பயங்கரமாக அடிச்சுட்டு ஹீரோயினை கையை பிடிச்சி காப்பாற்றி வேமா அங்கேருந்து கூட்டிகிட்டு ஓடி போயிடுறான். தேங்க்யூ அப்படின்றத நம்ம ஹீரோயின் சொன்னதும் இருக்கட்டும் பரவாயில்ல அப்படின்ற சொல்லும்போது சரிப்பா எனக்கு ஒரே ஒரு விஷயம் ஹெல்ப் பண்ணி பண்ணுறியா உன்னோட ஃபோனை வந்துட்டு எனக்கு கொடுக்க முடியுமா அப்படின்ற சொல்லிட்டு கேட்குறா. நான் பேமெண்ட் வேணால் உனக்கு பிறகு பண்ணிடுறேன்னு சொன்னதும் எனக்கு பேமெண்ட்லாம் வேணாம் எனக்கு 2 வேளைக்கு சாப்பாடு மட்டும் வாங்கி கொடுக்குறியான்னு சொல்லிட்டு கேட்டதும் ஹீரோயினுக்கு எதுவும் புரிய மாட்டுது. ஸோ இவளை பார்த்தா அங்கே டீச்சர்கிட்ட போய் இப்படி நான் வந்து அந்த பொண்ணுக்கே ஹெல்ப் பண்ணேன் ஒரு பையன் வேற அங்கே வந்துட்டான் ப்ளீஸ் வந்துட்டு என்னை மன்னிச்சிடுங்க என்னால் வந்து ப்ரொடெக்ட் பண்ண முடியலன்னு சொல்லிட்டு அங்கே ஒரு பெரிய ட்ராமா பண்ணிட்டேக்கா. அதை பார்த்துட்டு அவங்களுக்கு ரொம்ப பயமாயிடுது. ஐயோ நான் தானே ரெஸ்பான்சிபிலிட்டி இப்போ நான் எப்படி ஃபேமிலிக்கு பதில் சொல்வேன்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் ரொம்ப பயந்து போயிடுறாங்க. இடத்துல பார்த்தா நம்ம ஹீரோயின் அங்கே வந்துடுறான். அதை பார்த்துட்டு அங்கே இருக்க எல்லாருக்கும் ஷாக் ஆகிடுது. இவ்வளோ பார்த்தா உனக்கு எதுவும் ஆகலையான்னு சொன்னதுமே உன்னை பரிதாபப்பட்டு பாவமேனு காப்பாற்றினா நீ கடைசியில் ஏன் தலையிலே கையவா வைப்ப நான் உன்னை என்ன பண்ணுறேன் பாருன்னு சொல்லிட்டு போட்டு அடி அங்கே போலன்னு போலக்க ஆரம்பிச்சிடுறா. அப்போ அங்கே ஷேன் ரொம்ப கோவமாயிட்டு எதுக்காக இந்த பொண்ணை போட்டு நீ படிச்சுட்டு இருக்கா அவன் உன்னை காப்பாற்றினா நீ இப்போ அவளுக்கு இப்படியா நன்றி சொல்லுவேன்னு சொன்னதும் யார்டா காப்பாற்றினது நீ பார்த்தியா வத்துக்கிட்ட வாய் பேசுகிறேன்னு சொல்லிட்டு அவனுக்குமே போட்டா அடி. அப்போங்க டீச்சர் ரொம்ப கோவமாகி போயிட்டு வந்துட்டு ஸ்டாப் பண்ணுங்க பேரண்ட்ஸை கூப்பிடுங்கன்னு சொல்லிடுறாங்க. ஃபேஸ்ஃபுல்லாக அங்கே காயமாகி போயிருக்கு. அப்போங்க அவங்க அம்மா கோவமாயிட்டு ஹீரோயினை போட்டு அடிச்சிடுறாங்க. செகண்ட் டைம் அடிக்க வரப்போ அங்கே லீமா வந்து கையை பிடிச்சிட்டு என்ன தைரியம் தான் என் பொண்ணு மேலே நீங்கள் கையை வைப்பீங்கன்னு சொன்னதும் நீங்கள் பொண்ணு வளர்த்து வச்சிருக்க லட்சணத்தை பாருங்கள் என் பிள்ளை உங்கள் பிள்ளைய காப்பாற்ற ட்ரை பண்ணால் கடைசியில் தேங்க்யூ சொல்லாமல் போட்டு அடிச்சிருக்காளான்னு சொன்னதும் உங்கள் பிள்ளை என்ன காப்பாற்றினாலா என்கிட்ட எல்லா எவிடன்ஸுமே இருக்குது உங்கள் பொண்ணு போய் சொல்லிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அங்கே வீடியோ வந்துட்டு காமிச்சிடுறா. ஸோ அதை பார்த்ததுமே அவங்க ஷாக் ஆகிட்டு எதுக்குடா இப்படி பண்ணேன்னு சொல்லிட்டு கேட்பாங்கன்னு பார்த்தா என் பிள்ளை அப்படிலாம் பண்ணியிருக்காதுன்னு சொல்லிட்டு பேசினதும் நீங்கள் புள்ள வளர்த்துருக்க லட்சணம் தான் தெரியுதே நன்றி சொல்கிறதுக்கு பதிலாக இப்படி வந்து துரோகம் பண்ணிட்டு இப்போ பழையத்துக்கு அவன் மேலேயா போகிறான்னு சொன்னதும் உடனே அவன் அழுதுட்டு அம்மா என்னால் தானே உங்கள் பேரெல்லாம் கெட்டு போச்சு இப்படிலாம் எல்லாரும் ப்ரேம் பண்ணுறாங்கன்னு சொன்னதும் நீ அப்படிலாம் கவலைப்படாதடா நீ பண்ணதுக்கு அம்மாலாம் கோவப்பட மாட்டேன்னு சொன்னதும் இப்போ ஹீரோயின் அடப்பாவீங்களா வேர்ல்டில் பிள்ளைங்க இப்படி தப்பு பண்ணால் அங்கே பேரண்ட்ஸ் போட்டு அடி வெளுத்து விட்டுருவாங்க. நாவல் வேர்ல்டான வாசி தப்பு பண்ணாலும் கொஞ்சம் வாடா பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு யோசிக்கிறா. ஸோ அப்போ அங்கே பண்ணது தப்பு உங்கள் பிள்ளை ஒழுங்காக சாரி கேட்க சொல்லுங்கள் இல்லை நான் சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு லீமா அங்கே மிரட்டினதுமே அதை கேட்டுட்டாங்க. சாரி கேட்டுட்டு அங்கேருந்து கூட்டிகிட்டு போயிடுறாங்க. அப்போ அங்கே உங்கள் பொண்ணை நீங்கள் அனுப்பிவிடுங்க நான் உங்கள்கிட்ட பேசணும்னு சொன்னதும் பிரதரோட சேர்ந்து நீ வீட்டுக்கு போன்னு சொல்கிறாங்க. வீட்டில் பார்த்தா அங்கே டாக்டர் வந்து அவளுக்கு காலில் அடிபட்டுருக்கு மெடிசன்லாம் போட்டதுமே அப்போ அங்கே அவங்க அம்மா வந்துட்டு அவங்க அப்பா வந்து பொண்ணோட தரப்பில் சாரி கேட்டார் இதுக்கப்புறம் இந்த பிரச்சனையை பெருசு பண்ண வேணான்னு சொன்னார். 2 குடும்பத்தோட ரெப்புடேஷனுமே பாதிச்சிருக்கு. ஸோ இதுக்கப்புறம் இந்த மாதிரி விஷயத்தில் தலையிட வேணாம் பட் உன்னை நினச்சி எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது நீ தன்னைத்தானே ப்ரொடெக்ட் பண்ணிக்கிட்டு பார்த்தியான்னு சொல்லிட்டு சந்தோஷமாயிட்டு பேசுகிறாங்க. அவங்க பொண்ணுக்காக இதை கிஃப்ட்டை வந்து ஃபாரின்லேருந்து வாங்கிட்டு வந்திருக்காரு காம்பன்சேஷனாக உனக்காக கொடுத்துருக்காருமா இதை நீ வச்சுக்கோன்னு சொல்லிட்டு கொடுத்ததும் சீச்சி அவள் தொட்ட பொருளெல்லாம் தொட மாட்டேன்னு சொன்னதும் இதோட விலை 10 மில்லியன் சொன்னதும் அப்படியான்னு சொல்லிட்டு ஹாப்பி ஆகிட்டு வாங்கிக்கிட்டு அதை அப்படியே ஸ்மெல் பண்ணி பார்த்துச்சேக்கா. அதை பார்த்துட்டு நம்ம ஹான் வந்து சரியான பேராசை பிடிச்சவ அப்படின்றது சொன்னதும் அம்மா எனக்கு யாருமே வந்துட்டு என்னை லைக் பண்ண மாட்டாங்கம்மா எனக்கு வந்துட்டு எப்படிமா இருக்கிறதுன்னு சொல்லி கேட்கும்போது இப்படி பேராசை போட்டுச்சு ரவுடித்தனம் பண்ணிட்டு இருந்தா யார் உன்னை லைக் பண்ணுவாங்கன்னு சொன்னதும் நல்ல மனுஷங்களை எனக்கு பிடிக்கும் நல்ல மனுஷன் இல்லாதவங்ககிட்ட நான் அப்படி தான் பிஹேவ் பண்ணுவேன்னு சொன்னதும் இப்போ யாரை நல்ல மனுஷன் இல்லைன்னு சொல்கிறேன் நானான்னு சொல்லிட்டு கேட்டுட்டு 2 பேரும் சண்டை போட ஆரம்பித்ததுமே அவங்க வாயை முடிட்டு பேசாமல் இருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நடந்திருக்க அம்மா உனக்கு ஏதாச்சும் கிஃப்ட் கொடுக்குறேன் என்ன வேணும் கேளுன்னு சொன்னதும் அங்கே நம்ம ஹானுக்கு ஒரு பக்கம் பயமாயிருது. ஒருவேளை அம்மா அவனை போட்டு அடிங்கன்னு சொல்லிட்டு அம்மா வேற அடிப்பாங்களேன்னு சொல்லிட்டு அவனுக்கு அவ்வளோ ஒரு பயமாயிடுச்சுக்கு. பட் ஹீரோயின் அம்மா நான் வந்துட்டு இவருக்கு ஃபேமிலியோட சேர்ந்து போய் நல்லா என்ஜாய் பண்ணணும்னு ஆசைப்பட்றேம்மா ப்ளீஸ்மா அப்படின்ற சொன்னதும் நம்ம லியாங் பார்த்தா என்னால் வர முடியாதுன்னு சொன்னதும் அப்படின்னா ஓகே நீ ஃப்ரீயாக போன்னு சொன்னதும் அவங்க அப்பாவை பார்த்தா என்னால் வர முடியாதுன்னு சொன்னதும் அப்பா நீங்கள் என்ன பேசிகிட்டு இருக்கீங்க நான் உங்களோட ஒரே ஆசை பொண்ணு இல்லையா என் கூட சேர்ந்து கொஞ்ச நேரம் கூட நீங்கள் என்ஜாய் பண்ணி கூட சேர்ந்து இருக்க மாட்டீங்களாப்பா அப்படின்ற சட்டி
கேட்டதுமே அவங்க அம்மாவுக்குமே வந்துட்டு கூட சேர்ந்து வந்து இப்படி என்ஜாய் பண்ணுற விஷயங்கள் பிடிக்காம இருக்குது. இவருக்கு ஒரு பக்கம் கோவம் ஆயிட்டுருக்கு. பட் இருந்தாலுமே பொண்ணுக்காக எல்லாருமே ஒத்துக்கிறாங்க. ஸோ ஹீரோயின் பார்த்தா ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு நாளைக்கு பார்க்குக்கு ஃபேமிலியாக போகிறோம், எல்லோரும் சேர்ந்து என்ஜாய் பண்ணுறோம் அப்படின்றத சொல்கிறா. ஸோ நெக்ஸ்ட் டே குடும்பமே சேர்ந்து அங்கே கிளம்பி போயிட்டு இருந்தா. அங்கே போகும்போதே நம்ம ஹானுக்கு அவளுக்கு சண்டை வந்துடுது. இவன் அப்படியே அவனை பேச விடாமல் அப்படியே அந்த தாடையை பிடிச்சி அமுக்குனதுமே என்ன பண்ணிட்டு இருக்க என் மேலே அந்த கையெடு, ஏன்னா அடிக்கிற உரமா அம்மாவுக்கு மட்டும்தான் இருக்குது அப்படின்றத சொன்னதும் பிரதர்ன்றவாசி விடுறேன், இல்லைன்னா நானே உனக்கு லெசன் எடுத்துருவேன் அப்படின்றத சொல்கிறா. நீ என்ன நினச்சிட்டு இருக்கன்னு சொல்லிட்டு இப்படி 2 பேரும் மாற்றி மாற்றி எங்கே சண்டை போடுறாங்க. பிரதர் நான் உன்னை ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்கேன் பிரதர் அப்படின்றத அவ சொல்கிறா. சொன்னோம் இல்லையா எனக்கு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருக்கு, அவன் ரொம்ப அமைதியாக இருக்கவே இதுக்கு டார்ச்சல் தாங்க முடியலேன்னு சொல்லிட்டு அவ யோசிக்கிறான். ஸோ அங்கே பார்க்கில் போய் உட்காந்தா அவங்கவுங்க பாட்டு என்னத்தை வந்த மாதிரி அவங்க வந்து அமைதியாக உட்காந்துச்சிக்கோமே. சரி வாங்க நம்ம வந்துட்டு இப்போ ப்ளே பண்ண போகலாம் அப்படின்ற சொன்னதும் நாங்களாம் யார் வரலன்னு சொல்லிட்டாங்க ஹான் சொல்கிறான். அங்கே லியாங்க வரமாட்டான். அம்மா நம்ம இப்போ போட்டிங் பண்ண போகலாமான்னு சொன்னதும் அவங்க அப்பாங்க ஏதோ சொல்ல வராரு. பட் அதுக்குள்ளே உங்கள் அப்பாவுக்கு உடம்பு இல்லை போக முடியாதுன்னு சொன்னதும் அப்பா ஐஸ்கிரீம் சாப்பிடலாமான்னு சொல்லிட்டு கேட்குறா. அவருக்கு ஸ்டொமக் சரியில்லை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு லீமா சொல்கிறாங்க. இவனுங்களாம் எதுக்குமே வரமாட்டானுங்களா? அப்போ சரி ஓகே யாரும் வர வேணாம் விடுங்க, நானே வந்து பட்டை விட போய்க்கிறேன்னு சொல்லிட்டு அவள் போனதுமே அம்மா என்னடா பார்த்துட்ருக்கீங்க, தங்கச்சி தனியாக போகிறா அப்போங்கடா கூடன்னு சொன்னதும் அங்கே போனதுமே கூட சேர்ந்து அப்போங்க ஹான் இவ ஒரு சரியான பைத்தியம், இந்த வெயிலில் போய் யாராச்சும் வெளியே வருவாங்களா, இவ பேச்சை கேட்டு இங்கே வந்ததே தப்புன்னு சொன்னதும் நீ ஒன்றும் வரவே நான் போ நானே விட்டுக்கிறேன்னு அவன் சொன்னதும் அப்போங்க ஹான் வந்துட்டு போயிடுறான். பட் லியாங்க ரொம்ப அமைதியாக புக்கு படித்ததுமே இவள் பட்டை விட போகிறா. பிரதர் இதை மட்டும் நீங்கள் பிடிச்சிக்கோங்க நான் விடுறேன்னு சொன்னதும் எனக்கு பட்டையில் விட தெரியுமான்னு சொன்னதும் நாலாவதுல பெரிய ஆள் தெரியுமான்னு சொல்லிட்டு இருக்கா. அப்போ அங்கே பட்டை விட திரும்ப திரும்ப ட்ரை பண்ணால் முடிய மாட்டுது அவளுக்கு. ஐயோ என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது இங்கே நம்ம ஹான் அவங்க பேரண்ட்ஸை வந்து பார்த்தா ஆளை காணோம். ஐயோ எங்கே போயிட்டாங்க இவங்கன்னு சொல்லிட்டு அவனுக்கு ஒரு பக்கம் கவலை ஆகிட்டு சின்ன வயசுலேருந்து எனக்கு இந்த கொடுமை தான் நடக்குது, யாருக்குமே என் மேலே அக்கறை இல்லை, நான் தனியாக தான் இருக்கேன்னு சொல்லிட்டு மரத்தை போய் ஓங்கி அடித்ததில் கையில் அங்கே அடிபட்டு போயிடுது. அந்த சைடில் பார்த்தா அங்கே ஒரு ரவுடி வழிறான். நம்ம ஹானோட கையில் எக்ஸ்பென்சிவான வாட்ச் இருக்கிறத பார்த்துட்டு இதை பேசாமல் பறிச்சிடலான்னு சொல்லிட்டு மேனுக்கு மேலே வந்து இடிச்சதுமே அந்த வாட்ச் போய் கீழே விழுந்துடுது. அது அங்கே உடஞ்சதுமே டே என்னடா முட்டா பையில என் வாட்சை ஏன்டா உடைச்சேன்னு சொன்னதும் டே அது என்னோட வாட்ச்டான்னு சொல்லிட்டு சண்டை வந்து நம்ம ஹானை பிடிச்சி அடித்தவன் தள்ளி விட்டுறான். அவ்வளோதான் ஹீரோயின் அவங்க லியாங் வந்துடுறாங்க. லியாங் அவனை போய் தூக்குனா ஹீரோயின் கோவமாயிட்டு டே குண்டா என்ன தைரியம் தான் நீ என்னோட பிரதர் மேலே கையை வைப்ப, உனக்கு அவ்வளோ தைரியம் இருக்காடா, அவனை நான் தாண்டா புள்ளி பண்ணணும், என்ன தவிர யாராச்சும் பண்ணால் பொழந்து விட்டுருவேண்டான்னு சொன்னதும் நம்ம ஹானுக்கு அதை பார்த்துட்டு பயங்கர ஹாப்பியாகிடுது. தங்கச்சிக்கு நம்ம மேலே இவ்வளோ லவ்வான்னு சொல்லிட்டு லியாங் மீ இவ இப்படிலாம் பேசுவாளான்னு சொல்லிட்டு வாயை அடைச்சி போய் பார்த்துட்டு இருக்கான். அப்போ அந்த ஆள் புள்ள வளர்த்துருக்காங்க பாரு 3மே உருப்படாமல் இருக்குங்க அப்படின்ற சொன்னதுமே ஆமாம் ஆமாம் உன்னை வளர்த்த லட்சணம் தான் தெரியுதே, உருப்படி இல்லாமல் ஊரை சுற்றிட்டு இருக்கு அப்படின்ற சொல்லிட்டு அவர் ரொம்ப கோவப்படுறா. நான் அப்போங்க அந்த ஆள் கோவமாயிட்டு அடிக்க வந்ததும் நம்ம லியாங்கும் ஹானும் சேர்ந்து அந்த ஆள் பொழந்து விட்றானுங்க. ஸோ அப்போ அவங்க அம்மா அங்கே வந்ததுமே ஹீரோயின் நடந்த எல்லாத்தையுமே சொல்லி கார்ட்ஸை வச்சு அந்த ஆளையுமே போலீஸில் பிடிச்சி கொடுக்க சொன்னதும் சரிப்பா இப்போ வா நம்ம போய் பட்டை விடலான்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கூப்பிட்டதுமே அம்மா அண்ணனுக்கு வந்து கையில் அடிபட்டுருக்கு நம்ம வீட்டுக்கு போகலான்னு சொன்னதும் அப்போ ஹான் வந்துட்டு இல்லை இல்லை நான் நல்லா தான் இருக்கேன்னு சொல்கிறான். பட் அங்கே பெயின் தாங்க முடியலை. அவனுக்கு புரிஞ்சுக்குது நம்ம தங்கச்சிக்கு நம்ம மேலே எவ்வளோ பாசம்னு சொல்லிட்டு. ஸோ உங்கள் வீட்டுக்கு வந்துட்டு அவளுக்கு நான் வந்து எவ்வளோ ட்ரை பண்ணேன் ஃபேமிலி எல்லாத்தையுமே ஒன்றாக்கணும்னு சொல்லிட்டு என்னால் முடியல. பட் இருந்தாலும் நான் திரும்ப ட்ரை பண்ணணும், எல்லாத்தையும் ஒன்று சேர்க்கணும்னு சொல்லிட்டு அவள் யோசிக்கிறா. அப்பாவோட ரூமுக்கு போனால் அவங்க அப்பாவை பார்த்துட்டு ஐயோ அப்பா நீங்கள் தயவு செஞ்சு வந்து சேர்த்து போகணுன்னு மட்டும் ட்ரை பண்ணாதீங்கப்பா, நீங்கள் ஏன் இப்படி பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்ற சொல்லிட்டு அவள் கேட்டதுமே யார் அப்படி சொன்னதுன்னு சொல்லிட்டு கேட்குறாரு. சரி நீங்கள் செத்து போயிட்டீங்கன்னா பேசாமல் நீங்கள் என்ன வந்து இந்த குடும்பத்தோட ஹெட்டாக மாற்றிடுறீங்களான்னு சொல்லிட்டு கேட்குறா. அதை கேட்டுட்டு உன்னை மட்டும் நான் ஹெட்டாக மாற்றினேன்னா டோட்டல் குடும்பத்தையே நீ நாசமாக்கிடுவ அப்படின்றத சொல்கிறாரு. அப்போ அங்கே ஹீரோ ஏன்னா ஆமாம் உங்களுக்கு ரொம்ப இந்த குடும்பத்து மேலே ரொம்ப அக்கறை பாருங்க அப்படின்றத சொன்னதும் எனக்கு அக்கறை இல்லை நீ பார்த்தேன்னு சொல்லிட்டு கேட்டதும் ஸோ அப்போ அவங்க அப்பாட்ட நான் கண்ணால் எதை பார்க்குறோன்னா அதுதான் நான் நம்ப முடியும் அப்படின்றத சொல்லிட்டு அவள் கேட்டதுமே நான் போய் யார்கிட்ட எனக்கு வந்து இந்த குடும்பத்து மேலே அக்கறை இருக்குன்னு சொல்லணும்னு நீ அதை எதிர்பார்க்குறேன்னு சொன்னதுமே நம்ம குடும்பத்தை விட யார்ப்பா புரிஞ்சுக்க போகிறா, நீங்கள் அவங்ககிட்ட தான் சொல்லணும் அப்படின்றத அவள் சொல்கிறா. ஸோ அப்போ அவங்க அப்பா அங்கே ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு என்கிட்ட இந்த மாதிரிலாம் பேசுகிற செகண்ட் பர்சன் நீ அப்படின்றத சொல்கிறாரு.
ஸோ அதை கேட்டுட்டு அப்போ ஃபர்ஸ்ட் பர்சன் யார்ப்பா அப்படின்ற சொல்லிட்டு கேட்குறா. நெக்ஸ்ட் டே பார்த்தா அங்கே அவங்க லீமா வரும்போது கையில் இவருக்கு கட்டெல்லாமே இருக்கிறத பார்த்துட்டு அங்கே திரும்ப என்ன அட்டாக் வந்துச்சா என்னன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ அதனால தான் ஒரு உயிரோடு இருக்க விரும்பலன்னு சொல்லிட்டு இவங்க ரொம்ப கவலையாயிட்டு புரிஞ்சிட்ருக்காங்க. ஸோ ஹீரோயின் பார்த்தா அங்கே ஓடி வந்துட்டு அப்பா நான் அவங்கள ரொம்ப லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன்னு சொல்லிட்டு அவங்க புரிஞ்சுக்கிறா. அவருக்கு நல்லா வந்துட்டு பேசி கேர் பண்ணணும், அவர் ரொம்பவே மன உளைச்சலில் இருக்காருன்னு சொல்லிட்டு சந்தோஷமாயிட்டு அங்கே பேசிட்டு எல்லாருக்குமே குட் மார்னிங் சொல்லிட்டு அவங்க சாப்பாடு எடுத்து சாப்பிட போகிறா. ஐயோ நான் ஷூஹாவுக்கு வேறு ஃபுட்டு கொண்டு வரேன்னு சொன்னேன்னு சொல்லிட்டு ஃபுட்டெல்லாம் பேக் பண்ணணும்னு சொல்லும்போது அப்போ அங்கே ஹான் என் அம்மாவை ரொம்ப லவ் பண்ணிட்டுருக்கேன்னு சொன்னேன், பட் அவங்களோட பர்த்டே நீ வந்து விஷே பண்ணலன்னு சொன்னதும் என்னடா பாவீங்களா சொல்லிட்டு இருக்கீங்க, இதை பற்றி ஏன் என்கிட்ட ஃபஸ்ட்டே சொல்லலன்னு சொல்லிட்டு கேட்டதும் கிடையாது இது ஒரு பிஸ்னஸ் ஈவெண்ட் அப்படின்றத அவன் சொல்கிறான். ஸோ அதுக்கப்புறம் அங்கே ஸ்கூலுக்கு அவனுக்கு ஃபுட்டெல்லாம் கொண்டு போனதுமே அவன் ரொம்ப தேங்க்யூ சொல்கிறான். வந்து இப்போ இந்த ஃபுட்டை கொண்டு வந்த நீ வீட்டில் இருந்து கொண்டு வந்துடலையான்னு சொன்னதும் உனக்கு பிடிக்கலன்னா ரிட்டர்ன் கொடுத்துரு அப்படின்ற சொல்லிட்டு கேட்குறா. பட் அவன் என்ன சொல்ல வரான்றது அங்கே போய் அவளுக்கு சரி ஓகே இருக்கட்டும் தேங்க்யூ அப்படின்றத அவள் சொல்கிறான். ஸோ 3 பேரும் சேர்ந்து அதுக்கப்புறம் அங்கே வீட்டுக்கு வந்தால் அங்கே தாத்தா இருக்காரு. அதை பார்த்துட்டு அங்கே லியாங் வந்துட்டு வெல்கம் பண்ணுறான். பட் ஹானை பார்த்தா ரொம்ப கோவமாயிட்டு ஓல்டு மேன் எதுக்கு இங்கே வந்தேன்னு சொல்லிட்டு கேட்டதும் ஹீரோயின் கோவமாயிட்டு டே முட்டா பையில எதுக்காகடா தாத்தாட்ட எப்படி பேசுகிறேன்னு சொல்லிட்டு திட்டினதும் அங்கே தாத்தா அதை பார்த்துட்டு ஹாப்பி ஆகிட்டு இங்கே வா என் பக்கத்தில் நீ என் பேத்தியான்னு சொல்லிட்டு இங்கே கேட்குறாரு. ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு ஆமாம் தாத்தான்னு சொன்னதும் நீ அப்படியே உங்கள் அம்மா மாதிரி யாரையுமே நீ புள்ளி பண்ண வர்றதில்லையா இல்லை பொண்ணுனா அப்படி தான் ஸ்ட்ராங்காக இருக்கணும்னு சொன்னதும் அவங்க ஹானை பார்த்துட்டு அவன் நக்கலை அப்படியே சிரிக்கிறா. டே உனக்கு தாண்டா அப்படின்ற சொல்லிட்டு ரூம்க்கு அங்கே போனதுமே அப்போ அவங்க அம்மா அங்கே வந்துட்டு என்ன வந்து பண்ண வந்திருக்கேன்னு சொல்லிட்டு கேட்டதும் அம்மா உங்களுக்காக தான் நான் இந்த கார்டு கொண்டு வந்திருக்கேன், நான் வந்துட்டு உங்களை ரொம்ப லவ் பண்ணிட்டுருக்கேம்மா அப்படின்றத அவள் சொல்கிறா. இங்கே வந்து உங்களுக்கு பர்த்டே நான் விஷ் பண்ண வந்திருக்கேன்னு சொல்லிட்டு கார்டெல்லாம் கொடுக்குறா. இது என்னோட கையில் நானே பண்ணேன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாகி போயிடுது. ரொம்ப வருஷம் கழிச்சு இந்த மாதிரிலாம் நடக்குதுன்னு சொல்லிட்டு அப்போ உங்களை ரொம்ப வந்து கேரே பண்ணிக்க மாட்டாரு. நீங்கள் உங்களுக்கு பிடிக்கலன்னா பேசாமல் ஏமா நீங்கள் விட்டுட்டு போக மாட்டீங்கன்னு சொன்னதும் உங்கள் அப்பா நீங்கள் நினைக்கிற மாதிரி கிடையாது, ரொம்ப பிரேவான பர்சன், ரொம்ப நல்ல மனுஷன், அவரை வந்து விட்டுட்டு போகிறத பற்றி நான் எப்பயுமே யோசிக்க மாட்டேன்னு சொன்னதும் அப்போ இவங்களுக்கு நடுவில் என்ன தான் பிரச்சனை போயிட்டுருக்கு அப்படின்ற சொல்லிட்டு ஹீரோயினுக்கு எதுவுமே புரிய மாட்டுது. அவங்க வெளியே வரும்போது பட்லர் வந்துட்டு அங்கே லக்கேஜ் எல்லாமே தூக்கிட்டு போனதுமே என்ன இதுன்னு சொன்னதும் இப்படி பிஸ்னஸ் ட்ரிப்காக போக போகிறான்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு அவளுக்கு பயமாயிருது. இந்த நாவல் படி போன இடத்துல வந்து இவருக்கு ஒரு பெரிய அங்கே பிளாஸ்டில் ஆக்சிடெண்ட் ஆச்சு. ஸோ அதுலேருந்தே இவருக்கு இன்ஜுரி வந்து ரொம்ப இதாகி அவரால் எந்திரிக்கவே முடியாமல் போயிடுச்சு. கண்டிப்பாக நான் அவரை இந்த டைம் காப்பாற்றி ஆகணும்னு சொல்லிட்டு அவங்க டிசைட் பண்ணுறா. ஸோ நெக்ஸ்ட் டே அவங்க அப்பா அங்கே கிளம்பி வந்தா கதவு காருக்குள்ளே இவோ உட்காந்துருக்கவும் நீ என்ன இங்கே பண்ணிட்டுருக்கான்னு சொன்னதும் நானுமே உங்கள் கூட சேர்ந்து வரேன்ப்பா, என்ன நீங்கள் இப்போ வரைக்கும் எங்கே கூட்டிகிட்டு போகல அப்படின்றத சொன்னதுமே நீ என்ன பேசிகிட்டு இருக்க உங்கள் அம்மாவுக்கு தெரிஞ்சால் பிச்சு போடுவான்னு சொன்னதும் அப்பா நான் லீவ் போட்டுட்டேன் அப்படின்ற சொல்லிட்டு வம்பு பண்ணுறா. நீங்கள் மட்டும் இப்போ என்னை கூட்டிகிட்டு போகலன்னா நான் அம்மாட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன்னு சொல்லிட்டு அழுகிறா. ஏன்னா நீங்கள் இப்போ வரைக்குமே பாசமாக பார்த்துக்கிட்டதே இல்லை, எங்கேயுமே கூட்டிகிட்டு போக மாட்டேங்க அப்படின்ற சொன்னதும் சரி ஓகே வான்னு சொல்லிட்டு அவருமே கூட்டிகிட்டு போயிடுறாரு. ஸோ அங்கே சார் எல்லாமே ரெடி ஆயிடுச்சு நம்ம மீட் பண்ண போகலாமான்னு சொன்னதும் அவர் ரொம்ப பயந்து போயிட்டு அப்பா எனக்கு வந்துட்டு ஷாப்பிங் போகணும், வந்த அவசரத்தில் நான் எதுவுமே எடுக்காமல் வந்துட்டேன்னு சொன்னதுமே அதை கேட்டுட்டு அவர் என்னால் இப்போ அதெல்லாம் போய் பண்ண முடியாது, நான் அசிஸ்டண்ட் அனுப்பி விட்றேன் அப்படின்றத சொன்னதும் பெற்றவங்க வந்து கூட்டிகிட்டு போய் வாங்கி கொடுத்துட்ருக்காங்க தெரியுமா, ஆனால் நீங்கள் ஏன்ப்பா இப்படிலாம் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு அவங்க பயங்கரமாக அங்கே அழுத ஆர்ப்பாட்டம்லாம் பண்ணிகிட்ருக்கா. சரி ஓகே விடு நானே கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்கிறாரு. நெக்ஸ்ட் டேவுமே அதே மாதிரி அங்கே போகணும்னு சொல்லிட்டு கிளம்புனா அப்பயுமே விடாமல் ஏதோ பேசிட்டு அப்பா எனக்கு கேக் வேணும், எனக்கு நீங்கள் தான் கூட்டிகிட்டு போய் வாங்கி கொடுக்கணும்னு சொன்னதும் அவர் பயங்கர கோவமாகி போயிட்டு நீ என்ன நினச்சிட்ருக்க, நானும் பார்க்குறேன் 2 டேஸாக நீ இந்த மாதிரி ப்ராப்ளம் பண்ணிகிட்ருக்க அப்படின்றா சொல்லிட்டு திட்டாரு. நான் இவ்வளோ தூரத்துக்கு அழுதுட்ருக்கேன், என்னை கம்ஃபர்ட் பண்ண மாட்டேங்களாப்பா அப்படின்ற சொல்லிட்டு இவ ஒரு பக்கம் கேட்குறா. ஸோ அப்போ அங்கே அசிஸ்டன்ட் சார் அது ரெடி ஆயிடுச்சின்னு சொல்கிறாங்க. பட் இருந்தாலும் இவள் வம்பு பண்ணுறதை பார்த்து அங்கே போக முடியலை. அங்கே அசிஸ்டன்ட் வந்து சார் நல்ல வேலை நம்ம இப்போ அங்கே போகாமல் போயிட்டோம், இல்லைனா வந்துட்டு பெரிய வந்து ஆக்சிடென்ட் ஆகிருக்கும் சார், பிளாஸ்ட் ஆகிடுச்சு அந்த கட்டிடமேன்னு சொன்னதும் அதை பார்த்துட்டு அவர் பயந்து போயிட்டு அங்கே இருக்கு எல்லாருக்குமே என்னாச்சுன்னு சொல்லிட்டு கேட்டதும் சார் யாருக்குமே எதுவும் ஆகலை, சாப்பிட்ற டயத்தில் இந்த மாதிரி நடந்துருச்சு அப்படின்ற சொன்னதும் ஹீரோயின் அவங்க அப்பா அவங்க காப்பாற்றணும்னு ட்ரை பண்ணுறா, அது முடிஞ்சிருச்சு. ஸோ அவருக்குமே ஹாப்பி ஆகிட்டு பொண்ணு மட்டும் ஸ்டாப் பண்ணலன்னா அங்கே போய் நம்மளுக்குள்ள ஏதாச்சும் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. சரி நீ பேன் கேக் சாப்பிடணும்னு ஆசைப்பட்டேல வா நம்ம போகலான்னு சொன்னதும் 2 டேஸாக அவங்கள ஸ்டாப் பண்ணி எனக்கு தூக்கமே இல்லாமல் போச்சு, நீங்கள் போய் சாப்பிடுங்க நான் தூங்க போகிறேன்னு சொல்லிட்டு நான் நிம்மதியாக தூங்குண்டா சாமின்னு சொல்லிட்டு அவங்க தூங்க ஆரம்பிச்சிடுறா. ஸோ நெக்ஸ்ட் டே எந்திரிச்சு பார்த்தா அப்பா எங்கன்னு சொன்னதும் அப்பாங்க கட்டடத்துக்கு போயிருக்காங்கம்மான்னு சொல்கிறாங்க.
ஃபுட்டை ஆர்டர் பண்ணவா சாப்பிட்றீங்களான்னு சொன்னதும் அவள் ஆமாங்கன்னு சொன்னதும் அவங்க ஹாப்பியாகிட்டு அவங்க அசிஸ்டண்ட்டை கால் பண்ணி ஃபுட்டு வாங்கிட்டு வர சொன்னதுமே அங்கே ஏதோ ப்ராப்ளம் ஆயிடுச்சுன்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு இவ ஷாக் ஆகி போயிட்டு நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு எல்லாத்தையுமே ஸ்டாப் பண்ண ட்ரை பண்ணேன், திரும்ப எல்லாமே என் கையை விட்டு போயிடுச்சு, ஐயோ எங்கள் அப்பா செத்து போயிட்டாரா, நான் என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அழுதுச்சேக்கா. அப்போங்க அவங்க அப்பா உங்கள் அசிஸ்டன்ட் வந்ததும் காலை பிடிச்சிட்டு நீங்கள் உயிரோடு தான் இருக்கீங்களா, என்னால் நம்ப முடியலையேப்பா, எனக்கு ரொம்ப கவலை ஆயிடுச்சுக்கு அப்படின்ற செட்டுங்க பேசுனதும் அசிஸ்டண்ட்டுக்கு அதை பார்த்துட்டு சிரிப்பு வந்துடுது. அங்கே அவருக்கு உனக்கு என் மேலே இவ்வளோ லவ்வாடா அப்படின்ற சொல்லிட்டு அவருக்கு ஒரு பக்கம் பொண்ணு மேலே அங்கே ரொம்பவே பாசமாகிடுது. அங்கே எமோஷ்னல் வேற ஆயிடுறாரு. ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு அங்கே பேன் கேக் எல்லாமே அவளுக்காக வாங்கிட்டு வந்து சாப்பிட கொடுத்ததும் அவர் ரொம்ப சந்தோஷமாக போயிடுறா. நான் 2 டேஸாக அவரை போட்டு பாடாப்படுத்திட்டு இருக்கேன், அப்படி இருந்து அவர் என்னை ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்காரு, எனக்காக அவர் கேக்கெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டு இருக்காரு, எங்கள் அப்பா என்னை ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு அவர் ரொம்பவே இங்கே சந்தோஷமாயிடுறா. பிறகு அங்கே ரூம்குள்ளே காமிக்கிறாங்க. பார்த்தா இவர் அங்கே எல்லாத்தையுமே தூக்கி போட்டுட்டு ஒரு மாதிரி வந்து பிஹேவ் பண்ணதுமே இப்போ நான் என்ன பண்ணேன், நானே போய் பேசவா இல்லை அம்மாவுக்கு கால் பண்ணி வர சொல்லிடுவான்னு சொல்லிட்டு அவள் யோசிக்கிறா. பட் அங்கே தைரியத்தை வர வச்சுட்டு உள்ளே போனதுமே அப்பா உங்களுக்கு என்ன பண்ணுதுன்னு சொல்லிட்டு கேட்டதும் அவருமே தன்னை கண்ட்ரோல் பண்ணிக்கிறாரு. ஒன்றும் இல்லடான்னு சொல்லிட்டு அங்கே பேசும்போது அப்போ அவங்களுக்கு ஏதாச்சும் ப்ராப்ளம் இருந்தால் நீங்கள் வந்துட்டு ஷேர் பண்ணி பழகணும், மனசுக்குள்ளே வச்சா இப்படி தான் பார்க்கணும்னு சொன்னதுமே அப்போங்க அவர் அப்படிலாம் ஒன்றும் இல்லை அப்படின்ற சொல்கிறாரு. அப்போங்க நம்ம ஹீரோ ஏன்னா அப்பா உங்களுக்கு பணம் பவர் எல்லாம் முக்கியமா இல்லை லவ் முக்கியமானு சொன்னதும் பணம் பவர் எல்லாமே சின்ன வயசுலேருந்தே இருக்குடா, லவ் தான் யார்ட்டையுமே கிடைக்கலன்னு சொன்னதுமே எக்ஸ்பெக்ட் பண்ணுறாருன்றது புரிஞ்சுக்குது. உங்களுக்கு அம்மா மேலே லவ் இருக்காப்பா இல்லை வேறு யாரையாச்சும் நீங்கள் லவ் பண்ணுறீங்களான்னு சொன்னதும் உங்கள் அம்மாவை தவிர வேறு யாரையும் நான் நினச்சி கூட பார்க்க முடியாது, எனக்கு அவ்வளோ ரொம்ப பிடிக்கும் அப்படின்றத அவர் சொல்கிறாரு. அதை கேட்டுட்டு நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப ஹாப்பியாகிட்டுருக்கு. 2 பேருமே சேமாக தான் யோசிக்கிறாங்களான்னு சொல்லிட்டு உங்கள் அம்மாவை யோசிக்கிறத கூட நான் வந்து நினச்சி கூட பார்க்க முடியாது, இது வந்துட்டு ஒரு பிஸ்னஸ் மேரேஜாக தான் எனக்கு பண்ணி வச்சாங்க, ஃபஸ்ட் டைம் நான் பார்த்ததுமே எனக்கு அவ்வளோ ரொம்ப பிடிச்சி போச்சு, பட் ஆனால் அவளுக்கு வந்துட்டு எப்பயுமே ஒர்க்கு பணம் பவர் இதை மட்டும்தான் யோசிச்சேக்கா, எனக்கு லவ்ன்ற ஒரு விஷயம் தேவைப்படுதுன்றது அவளுக்கு புரிய மாட்டுதுன்னு சொல்லிட்டு இவர் ரொம்ப எமோஷனல் ஆனதுமே அவங்களுக்கு புரியலன்னா என்னப்பா நீங்கள் வந்துட்டு அதை அவங்களுக்கு புரிய வைக்கலாம் இல்லை, நீங்கள் அவங்கக்கிட்ட சொல்லலாம்லப்பான்னு சொன்னதும் நான் எப்படி போய் சொல்ல முடியும்னு சொன்னதும் அப்பா நீங்கள் தான் சொல்லி ஆகணும், இல்லைன்னு வச்சுக்கோங்கமே நானே போய் அப்பா இப்படிலாம் யோசிக்கிறாருமான்னு சொல்லிடுவேன் அப்படின்ற சைட்டு சொல்கிறல்லாங்க தட்டி கொடுத்து கம்ஃபர்ட் பண்ணிட்டு போகிறா. ஸோ அவருக்கு அப்படி ஒரு ஃபீல் ஆகிட்டுருக்கு. ஏன்னா அந்த அப்பா பொண்ணு பாசன்றதே ஒரு அழகான விஷயம். ஹாப்பி ஆகிட்டு என்னை இவ்வளோ தூரத்துக்கு லவ் பண்ணுறது கூட ஆள் இருக்கா, என் பொண்ணு என் மேலே எவ்வளோ பாசமாக இருக்கார் அப்படின்ற சைட்டு அங்கே அந்த சோல்டரை தட்டி கொடுத்த இடத்த அப்படியே டச் பண்ணிவிட்டு அவ்வளோ ஒரு ஹாப்பி ஆகிட்டுருக்காரு. வீட்டுக்கு வந்ததுமே அவங்க அம்மா அங்கே பொண்ணுகிட்ட நீ என்னம்மா அப்பாவை நீயவே சமாளிச்சிட்டியாமே அப்படின்ற சைட்டை ஹாப்பியாகிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. ஆமாம்மா நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, அப்பா நல்லா தான் இருக்காருன்னு சொல்லிட்டு நீங்கள் அப்பாட்ட போய் மனசை விட்டு பேசுனீங்கன்னா எல்லாம் சரியாயிருமான்னு சொன்னதும் அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணிவிட்டு இந்த வீட்டில் நான் மட்டும்தான் ஒருத்தியாக எல்லாமே வந்து பார்த்துட்டே இருக்கேன், எனக்கு ரொம்ப கவலையாயிட்டுருக்குமா அப்படின்ற சைட்டு அவங்க ரொம்ப எமோஷன் ஆகிட்டு ஃபீல் பண்ணதும் அப்போ அங்கே அவளுக்கு ஒரு விஷயம் புரிஞ்சுக்குது. அவர் என்னன்னா நம்மளுக்கு லவ்வை கொடுக்க மாட்டாளேன்னு சொல்லிட்டு அவர் யோசிக்கிறாரு. பட் இவங்க ஒர்க் விஷயத்தில் யாருமே ஹெல்ப் பண்ண மாட்டாங்களேன்னு சொல்லிட்டு இவங்க ஒரு பக்கம் யோசிச்சுட்டு இருக்காங்க. ஸோ 2 பேருமே இதை ஷேர் பண்ணிக்கிட்டாலே விஷயங்கள் எல்லாமே இங்கே சரியாயிரும்னு சொல்லிட்டு அவங்க யோசிச்சுட்ருக்கா. ஒர்க்கெலாம் முடிச்சுட்டு அங்கே வந்தால் ரொம்ப டயர்டாக ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ அங்கே பட்லர் மேடம் நைட்டு போல் மீட்டிங் இருக்குது அப்படின்ற சொன்னதும் அப்போ அங்கே அப்பா அம்மா டயர்டாக இருக்காங்க, மீட்டிங் நான் போய் அட்டன் பண்ணுறேன்னு சொல்லுங்கப்பான்னு சொன்னதும் அவர் போக மாட்டாரு. போங்கப்பான்னு சொல்லிட்டு பிடிச்சி தள்ளி விட்டா நீ ரொம்ப டயர்டாக இருக்க, நீ போய் ரெஸ்ட் எடு, நான் மீட்டிங் அட்டன் பண்ணிக்கிறேன்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு அவங்களுக்கு பயங்கரமான ஹாப்பியாகிடுது. அதை அவங்க சிரிக்கிறத பார்த்துட்டு இவருக்குமே அங்கே சந்தோஷமாயிட்டுருக்கு. அங்கே ஹீரோயின் பார்த்தா வீட்டில் நான் தான் அப்பாவை காப்பாற்றினேன், நான் எவ்வளோ பெரிய லக்கி சாம் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கா. ஸோ அவங்க வீட்டில் எல்லாரும் அங்கே சிரிக்கிறாங்க. அப்போ அங்கே ஹான்ட்ட நீ வந்துட்டு $2 கொடு, நான் வந்து உன்னோட வருங்காலத்தை பற்றி எல்லாமே சொல்லிடுறேன்னு சொன்னதும் நீ ஒன்றும் அவ்வளோ பெரிய ஜீனியஸ்லாம் ஒன்றும் கிடையாது, ரொம்ப ஓவராக தான் பண்ணாது அப்படின்றத அவன் சொல்கிறான். ஸோ இப்போ பார்த்தா அவங்க ஆன்ட்டியும் பொண்ணுமே வந்ததுமே அதை பார்த்துட்டு இரியாடான்னு சொல்லிட்டு அவங்க பார்த்தா அங்கே நம்ம ஹான் அங்கே லியாங் சொல்கிறான் நீ வந்து இப்போ எங்ககிட்ட ரொம்ப பொலைட்டாக பேசணும் அவங்ககிட்டன்னு சொல்கிறான். ஹான் ஆமாப்பா நீ வந்துட்டு வீட்டில் எப்படி நடந்துக்கிறியோ அதை விட ரொம்ப பொலைட்டாக பேசணும்னு சொல்லிட்டு வீடுக்குனே ஏற்றி விட்றானுங்க. ஆமாங்க அவங்க அம்மா வந்துட்டு சிஸ்டர் வாங்கன்னு சொல்லிட்டு பேசினதுமே அதை பார்த்துட்டு ஹீரோயினுக்கு புரிஞ்சுக்குது. சிஸ்டரா, ஐயோ இவங்களுக்கு சிஸ்டர் எதுவுமே நாவலில் நான் படிக்கலையே, இது என்ன புது கேரக்டராக இருக்குன்னு சொல்லிட்டு அவள் யோசிக்கிறா. ஸோ அவங்க பொண்ணு லியாவுமே கூட இருக்கா. அப்போ அவங்க பார்த்தாங்க உனக்கு வந்துட்டு எப்படி பெரியவங்ககிட்ட நடந்துக்கணும்னு கூட தெரியாதான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை வந்து ஒரு மாதிரி வந்து பேசுகிறாங்க. ஆர்ஃபனில் வளர்ந்த பொண்ணா
அது இதுன்னு சொல்லிட்டு. பட் ஹீரோயின் ஆன்ட்டி உங்கள் ட்ரெஸ் ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்றத சொன்னதும் ரொம்ப ஹாப்பியாகிட்டு தேங்க்யூ சொன்னதுமே நினச்சிட்டு இருக்கீங்க, நான் சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன், கேவலமாக இருக்குது ட்ரெஸ்ஸு, வேறு ட்ரெஸ்ஸாக இல்லை அப்படின்றத சரி கேட்டதும் அவங்களுக்கு கோவமாகி போயிட்டு பொண்ணை எப்படி வளர்த்து வச்சுட்ருக்கா, எப்படி நான் பேசிகிட்டு இருக்கா பாரு அப்படின்றத சொன்னதும் அதை கேட்டுட்டு நம்ம ஹீரோயினுமே பொண்ணெல்லாம் நல்லா தான் வளர்த்துருக்காங்க எங்கள் அம்மா அப்படின்றத சொன்னதும் கோவமாயிட்டு அவங்க திட்டாங்க. ஸோ அப்போ பார்த்தாங்க நம்ம ஹீரோயினோட அப்பா வந்ததுமே இவர் வந்து மிஸ்டர் ஜி ஆச்சே, இவர் முன்னாடி நான் வந்து எதுவும் பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு இவங்க அமைதியானதும் இது சாப்பிட்றா, அதை பார்த்துட்டு அந்த லியா வந்தவங்களுக்கு சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு கொடுக்க முடியாது, நீ எடுத்து முன்னாடியே உட்காந்து சாப்பிட்டுட்டு இருப்பேன்னு சொன்னதும் அடிப்பாவி ஒரு திராட்சை பழம் வாங்கி உன்னால் சாப்பிட முடியாதா, இந்த அப்படி நீயே வச்சுக்கோ அப்படின்ற சொல்லிட்டு ஒரு பழத்தை தூக்கி போட்டு கொடுத்து இன்சல்ட் பண்ணதும் அதை பார்த்துட்டு பயங்கரமான கோவமாயிருது. நாளைக்கு நீ ஸ்கூலுக்கு தானே வருவேன், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற சொல்லிட்டு அவங்க பொண்ணு அங்கேருந்து கூட்டிகிட்டு போயிடுறாங்க. ஸோ அப்போங்க நம்ம ஹான் சொல்கிறான், அவள் ஸ்கூலில் நம்ம கூட தான்ப்பா படிக்க போகிறா, நாளைக்கு ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து வந்து உன்னை புள்ளி பண்ணால் நீ என்ன பண்ணுவ அப்படின்ற சொல்லதும் அப்போங்க நான் பார்த்துக்கிறேன் பிரதர்னு சொல்லும்போது நான் என்ன சொல்ல வரேன் தெரியுதா, அவள் புள்ளி பண்ணால் என்ன கூப்பிடு, உன் பிரதர் இருக்கே நான் வந்து பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு அங்கே பேசிட்டு சிரிச்சிட்டு இருக்காங்க. பார்த்தா நம்ம ஹீரோயினை ஹிட் பண்ணி விட்டு அங்கே மேலே தள்ளி விடணும்னு பார்க்குறாங்க. அவள் விலகிக்கிட்டதுமே போய் அங்கே விழுந்து அப்புறம் அங்கே யாவுமே போய் விழுந்து பெரிய ப்ராப்ளம் ஆகி போயிடுது. எந்திரிக்க விடாமல் போட்டாங்க அமைக்கி அங்கே வந்து பிரச்சனை ஆகிட்டு இருக்கவுமே, நீ என்ன தைரியம்தான் நீ இப்படி எங்கள் மேலே கையை வைப்ப, இது ஸ்கூல் நீ புள்ளி பண்ணுவேன்னு சொன்னதும் ஹீரோயின் போட்டு கண்ணத்தை சேர்ந்து அரைஞ்சிடுறா, நீ என்ன நினச்சிட்டு இருக்க அப்படின்றா சொல்லிட்டு அப்பாங்க அந்த டீச்சரை பார்த்தா நீ என்ன பிள்ளைங்களை புள்ளி பண்ணிட்டுருக்கேன்னு சொல்லிட்டு எங்கள் பேரண்ட்ஸை கால் பண்ணி வர சொல்கிறாங்க. ஸோ 3 பிள்ளைங்களையுமே இப்போ அங்கே நிற்க வச்சுட்டு அங்கே அவர் வெளியே போனதுமே இன்றைக்கி கண்டிப்பாக உடனே இந்த ஸ்கூலை விட்டு தூக்க தான் போகிறாங்க, என்ன பண்ண போகிறோம் பாருன்னு சொல்லிட்டு ரொம்ப மோசமாக அங்கே வந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அப்போ பார்த்தா அந்த டீச்சர் வந்துட்டு கோவமாயிட்டு ஹீரோயினை போட்டு அடிக்கிறாரு, என்ன தைரியம் தான் எப்போ பார்த்தா நீ ஏதாச்சும் பிரச்சனை பண்ணுவேன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுங்களை பார்த்தா எங்களை வந்து கேர் பண்ணிக்க எங்களுக்கு வீட்டில் ஆள் இருக்காங்க, உன்னை லவ் பண்ண யார் இருக்காங்கன்னு சொன்னதும் அப்போ அங்கே உள்ளே பார்த்தா நம்ம ஜி அங்கே என்ட்ராயிடுறாரு, யாருக்கு தைரியம் இருக்குது என் பிள்ளைகிட்ட எந்த மாதிரி பேசுகிறதுக்கு, உங்களுக்கு என்ன அவ்வளோ தைரியமானு சொல்லிட்டு கேட்டதும் அவங்களுக்கு ரொம்ப ஷாக்காகி போயிடுது. அங்கே பிரின்ஸிபலுமே வந்துட்டு அவங்க சாரி கேட்டதுமே ஹீரோயின் பார்த்தா உடனே கண்ணீர் வர மாதிரி அங்கே ஆக்டிங் பண்ணிவிட்டு அப்பா என்னை எல்லாரும் சேர்ந்து புள்ளி பண்ணுறாங்கப்பா, என்னை கீழே தள்ளி விட்டு எந்திரிக்க விடாமல் பண்ணிட்டாங்கப்பான்னு சொல்லிட்டு அழுததும் நீ அழுகையை ஸ்டாப் பண்ண, என்ன பண்ணாங்க யார் உன்னை எப்படி அடித்ததுன்னு சொன்னதும் எல்லாம் இந்த டீச்சர் தான்ப்பா அப்படின்ற சொன்னதுமே அந்த ஆள் கழுத்தை பிடிச்சி அப்படியே திரிய விட்டு அங்கே அடி விழுத்ததுமே அதை பார்த்துட்டு ஹீரோயின் எங்கள் அப்பா ரொம்பவே வந்து பவர்ஃபுல்லாக இப்போ தான் நாவலில் இருந்த மாதிரி இருக்காருன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு அப்பா தயவு செஞ்சு விட்டுருங்க அந்த ஆள் செத்து போயிட போகிறான் அப்படின்ற சொன்னதும் அவர் அங்கே அடித்து கீழே தண்ணி விட்டுறாரு. அப்போ அங்கே பிரின்ஸிபல் சாரி கேட்டதும் இந்த ஆளுக்கு இங்கே வேலை இருக்கக்கூடாது, இந்த 2 பொண்ணுங்களை தூக்கி ஸ்கூலில் இருந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விடுங்கன்னு சொன்னதும் இது ரூல்ஸ்க்கு எதிரானது அப்படின்ற சொல்லிட்டாங்க இல்லையா. சொன்னதுமே இந்த கண்ட்ரியில் நான் என்ன சொல்கிறேனோ அதான் நடக்கும் அப்படின்றத சொல்கிறாரு. அதை கேட்டுட்டு அவங்களால எதுவும் பேச முடியலை. அங்கே பிரின்ஸிபலுமே ஓகேன்னு சொல்லிடுறாங்க. போகும்போது அப்பா இன்னைக்கு நடந்த விஷயங்கள் எல்லாம் அம்மாவுக்கு தெரிஞ்சால் என்ன பண்ணுறது அப்படின்ற சொல்லிட்டு கேட்கும்போது ஒன்றும் பிரச்சனை கிடையாது, உன்னோட அம்மாவோட முன்னாடி நானுமே இதுக்கு காரணம்னு சொல்லிட்டு நீலர் பண்ணிட்டு சாரி கேட்டலான்னு சொன்னதும் அப்பா உண்மையிலேயே உங்களை நான் ரொம்ப லவ் பண்ணிட்டுருக்கேன் அப்படின்றத சொல்கிறா. யாராச்சும் உங்களை பற்றி நான் தப்பாக பின்னாடி பேசுனேன்னு சொன்னால் நீங்கள் அப்படிலாம் நம்பாதீங்கப்பான்னு சொன்னதும் அப்படின்னா நீ பின்னாடிலாம் என்னை பற்றி பேசிகிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு கேட்டதும் ஐயோ அப்பா அப்படிலாம் எதுவுமே கிடையாதுப்பா அப்படின்றத சொல்கிறா. நான் உங்களை ரொம்ப லவ் பண்ணிட்டுருக்கேன்ப்பா, என்ன பேசினாலும் உங்கள் மூஞ்சிக்கு நேரம் நான் பேசுவேன்ப்பா அப்படின்றத சொல்லிட்டு ஹாப்பியாகிட்டு அவங்க பேசிகிட்டு இருக்கா. அவங்க வீட்டுக்கு போனதுமே பார்த்தா அவங்க அம்மா கோவமானதுமே இவன் நீடன் பண்ணிட்டு ஐயோ அம்மா நான் மட்டும் இதுக்கு காரணம் இல்லை அப்பாவும் தான் சொல்லிட்டு அவரை போட்டு கொடுத்துடுறா. அப்போ அவங்க என்ன இதெல்லாம் சொன்னதுமே நீ பிள்ளைகிட்ட கோவப்படாத அப்படின்றத சொன்னதும் உங்களால் வந்துட்டு எனக்கு எவ்வளோ பிரச்சனை இருக்குது அப்படின்றத சொன்னதுமே அவங்க பேசாமல் அவரை வந்து அமைதியாக ரூம்குள்ளே போயிடுறாரு. பொண்டாட்டி எது தவறாலும் எதுவும் பேச முடியலை. அப்போ பார்த்தா அங்கே அவங்க அம்மாங்க வந்துடுறாங்க வந்து நம்ம ஹீரோயினோட அம்மாவை கண்ணத்தை சேர்ந்து அரைஞ்சதுமே அதை பார்த்துட்டு ஹீரோயினுக்கு ஷாக்காகி போயிட்டு என்ன தைரியம் தான் நீங்கள் எங்கள் அம்மா மேலே கையை வைப்பீங்கன்னு சொன்னதும் என்ன தைரியம் தான் நீ வந்துட்டு என் பேத்தியை தூக்கி வெளியே போட வச்சுருப்பேன்னு சொல்லிட்டு கோவமாகறாங்க. உன் புருஷன் இந்த வீட்டில் வந்துட்டு உன்னை ரொம்ப லவ் பண்ணிட்டுருக்காங்களா, இந்த குடும்பமே உன்னை மதிக்கிறதே கிடையாது, நீ ஒரு வேலைக்காரி மாதிரி தானே இருந்துட்டுருக்கன்னு சொல்லிட்டு ரொம்ப மோசமாக பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு எப்பயுமே அவங்க பெரிய பொண்ணை தான் ரொம்ப பிடிக்கும், இந்த லீமாவை ரொம்ப புள்ளி தான் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அதெல்லாமே கேட்டுட்டு நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப கவலையாயிட்டு நீங்கள் தெரியும் தான் நீங்கள் இப்படி வந்துட்டு எங்கள் அம்மாவை அங்கே அடிக்க வருவீங்கன்னு சொல்லிட்டு இவங்க
மேஸ் எடுத்து அடிக்க போனதுமே வேமா அப்பங்க நம்ம ஜீ வந்து அங்கே பிடிச்சிடுறாரு. உங்களுக்கு எவ்வளோ தைரியம் தான் நீங்கள் இப்படி இங்கே வந்து பேசிகிட்டு இருப்பீங்கன்னு சொன்னதும் அப்போ அவங்க ரொம்ப கோவமாயிட்டு கண்ணத்தை சேர்ந்து நம்ம ஹீரோயின் அடிக்க வந்ததும் ஆகிட்டு அவங்க சிஸ்டரை போட்டு அடிச்சிடுறாங்க. உனக்கு எவ்வளோ தைரியம் இருக்குது என் புள்ள மேலே கை வைப்பன்னு சொல்லிட்டு கேட்கும்போது அவங்க அம்மா உனக்கு எவ்வளோ தைரியம் இருக்குது என் பொண்ணு மேலே கையை வைப்ப, உன்னை இந்த வீட்டில் இருந்து துரத்தி விட்டா நான் என்னோட வீட்டுக்கு தான் நீ வாசலில் வந்து நிற்கணும், அப்போ கதவு கூட நான் திறக்க மாட்டேன்னு சொல்லிட்டு இன்சல்ட் பண்ணதும் நீங்கள் என்றைக்கு என்னை வந்துட்டு பொண்ணாக வந்து நினச்சிருக்கீங்க, நீங்கள் என்றைக்கு என்கிட்ட பாசங்க அமைச்சிருக்கீங்க, எப்பயுமே அந்த பொண்ணை தானே தங்கமாக பார்த்துட்ருப்பீங்க, என்னை புள்ளி தானே பண்ணுவீங்க, உங்கள் வீட்டுக்கு முன்னாடி நாயே வந்து நிற்க போகிறேன்னு சொல்லிட்டு ரொம்ப கோபமாயிட்ருக்காங்க. அப்போங்க நான் நினச்சேன் இப்போவே உங்களை வீடு வாசல்லாம் பறிச்சுட்டு துரத்தி விட முடியும், அது எல்லாம் என்னோட தானே அப்படின்ற சரி அவங்க ரொம்ப கோவப்பட்டதும் உனக்கு அவ்வளோ தைரியம் இருக்கா நீ ஏன் முன்னாடி இப்படி பேசுகிறேன்னு சொல்லிட்டு கேட்கும்போது அவ்வளோதான் கோவமாகி போயிடுது நம்ம ஜீக்கு. யார் சொல்லுது என் பொண்டாட்டியை நான் லவ் பண்ணலைன்னு சொல்லிட்டு, அவள் தான் என்னோட உயிர் வாழ்க்கை எல்லாமே, அவள் எல்லாமே எதுவுமே கிடையாது, இந்த ஃபேமிலியே அவள் உருவாக்குனது, அவளை பற்றி ஏதாச்சும் பேசுனீங்கன்னா உங்களை நான் சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு கோவப்பட்டதும் அங்கே லீமாவுக்கு ஃபஸ்ட் டைம் அவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருது. ஹஸ்பண்ட் நம்மளுக்காக எவ்வளோ வந்து சப்போர்ட் பண்ணுறாரான்னு சொல்லிட்டு கழுத்து பிடிச்சி வெளியே தள்ளி விடுங்க அப்படின்ற சொல்லிட்டு அங்கே பிடிச்சி அங்கே தள்ளி விட சொல்லிடுறாங்க. அவங்க வாங்க என்கிட்ட பேசன்னு சொல்லிட்டு ரூம்க்கு போகிறாங்க. அப்பா இது உங்களுக்கு நல்ல ஒரு சான்ஸ், நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க, ஒழுங்காக போய் அம்மாட்ட நான் அவனை ரொம்ப லவ் பண்ணுறேன்னு சொல்லிடுங்கப்பான்னு சொன்னதும் சரின்னு சொல்லிட்டு அவருமே போகிறாரு. பிறகு இங்கே நம்ம ஹானோட சேர்த்து அவளுக்கு சண்டை வந்துட்டுருக்கு. ஏய் நீ என்ன சொல்லி அம்மாட்ட பூனைக்குட்டி வளர்க்குறேன்னு சொன்னேன், நானே பார்த்துக்கிறேன்னு சொன்னேன்ல, இப்போ எல்லா வேலையும் என்ன நீ பண்ண வைக்கிற, என்ன நினச்சிட்ருக்குன்னு சொல்லிட்டாவே சண்டை போடுறான். அப்போ அங்கே பயந்து போயிட்டு வேமா அவங்க தாத்தா பக்கத்தில் போய் நின்றுக்கிட்டதும் பொம்பளை பிள்ளை மேலே என்னடா கை வைக்கிறேன்னு சொல்லிட்டு அவர் கோவப்படுறாரு. அவங்க அம்மாவும் அப்பாவுமே சேர்ந்து வரதை பார்த்துட்டு அவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருது அவங்களுக்கு. அப்போங்க வீட்டில் இதுக்கப்புறம் இருக்கிற எல்லா வேலையாக இருந்தாலும் சரி, ஆஃபீஸில் இருக்க எல்லா வேலையாக இருந்தாலும் சரி, எல்லாத்தையுமே நாங்கள் 2 பேருமே சேர்ந்தே பார்த்துக்குறோம் அப்படின்றத சொன்னதும் வீட்டில் அங்கே அவ்வளோ ஒரு ஹாப்பியாகிடுது. பிறகு யாவையுமே வந்து ஸ்கூல்லேருந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க அப்படின்ற விஷயத்த சொன்னதும் ஹீரோயின்கிட்ட ஹாப்பி ஆகிட்டு அந்த நாவலில் இருந்தபடி சில விஷயங்கள் நடக்கலை, பட் இருந்தாலுமே இந்த ஃபேமிலி வந்து டோட்டலாக நான் எனக்கு பிடிச்ச மாதிரி மாற்றிட்டேன், இதான் நான் வந்து இந்த நாவலுக்குள்ளே ரிவான் ஆகி வந்ததுக்கு என்னால் பண்ண முடிஞ்ச மிகப்பெரிய சக்ஸஸ்ன்னு சொல்லிட்டு அவள் ரொம்பவே ஹாப்பியாக எழுறா. ஸோ எல்லாருமே அங்கே ஃபயர் ஒர்க்ஸ் எல்லாமே வெடிச்சிட்ருக்கு. அதை பார்த்துட்டு ஃபேமிலியோட சந்தோஷமாக இருந்தால் நம்ம ஹான் ஹீரோயின் மேலே கையை வைக்கிறான். டே எதுக்காகடா ஏன் மேலே கையை வச்சு அமுக்கி வளைக்க வைக்கிறேன்னு சொல்லிட்டு 2 பேத்துக்குமே திரும்பவுமே அங்கே சண்டை வர ஆரம்பிச்சிருது. ஃப்ரெண்ட்ஸ் இப்படியே இந்த சூப்பரான ஹாப்பியான ஒரு மூவியுமே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை கைஸ்.